Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. UPSC Prelims 2026க்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவும் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் இணைஞ்சு மிஷன் 1000 மிஷன் 100 2.0 இனிஷியேட்டிவ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த இனிஷியேட்டிவில் நம்ம வந்து எவ்ரி வீக்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்டோடைய பிஒய்க்யூஸை எடுத்து அனலைஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்டை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் வந்து என்விரான்மெண்ட்டோடைய டெஸ்ட் 2 ரிலேட்டடான டாபிக்ஸ் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த சீரீஸில் நம்ம அதாவது ரெண்டாவது டெஸ்ட்டோடைய டாபிக்ஸாக 3 வீடியோஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஏற்கனவே நம்ம பொல்யூட்டன்ஸும் க்ரீன் ஹவுஸ் கேஸஸும் ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் தனியாக பார்த்துருக்கோம். தென் வந்து இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் டிகிரடேஷன் அதை ரிலேட்டடாக அட்ரஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸு கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் அண்டு சீக்வஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துருக்கோம். தென் குளோபல் லெவலில் சின்ஸ் 1970ஸ்லேருந்து இன்னைக்கு கரண்ட்டாக இருக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய குளோபல் என்விரான்மெண்டல் சம்மிட்ஸ், இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ்ஸ், ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் லெஜிஸ்லேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே போன செஷனில் பார்த்துருந்தோம். இந்த பர்டிகுலர் செஷன்ஸில் இந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே கவர் பண்ணக்கூடிய வகையில் இந்தியன் கவர்மெண்ட் லெட் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன ஆக்ட்ஸ் நமக்கு வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இருக்குது, தென் வந்து அது ரிலேட்டடாக என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, சில இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்ற ஃபைனல் கண்டென்ட்டை வந்து இந்த பர்டிகுலர் செஷனில் நம்ம வந்து பார்க்கலாம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வி வில் ஜஸ்ட் கோ த்ரூ தி கொஷின்ஸ். ஸோ இது ஒரு லிமிட்டடான கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ இதை மற்ற வீடியோ சீரிஸ் மாதிரி இல்லாமல் இதில் வந்து பர்டிகுலராக நம்ம சீக்கிரம் பார்த்து அதனுடைய கண்டென்ட்ஸை நம்ம சீக்கிரம் ப்ரஷ் அப் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸோ நம்ம பார்க்க போகிறது என்னது, இந்தியன் என்விரான்மெண்டல் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இனிஷியேட்டிவ்ஸில் வந்து நமக்கு லாஸ், லெஜிஸ்லேஷன்ஸ், லீகல் ப்ரொவிஷன்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்பீசிஸ் சென்ட்ரிக்காக பார்க்க போகும்போது எந்த ஆக்ட் ரொம்ப முக்கியமானதாக பார்த்தோம்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டுக்கு கீழே தான் நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், டைகர் ரிசர்வ்ஸ், கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ், தென் வந்துட்டு கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் இது எல்லாமே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட், பொல்யூஷன் ரிலேட்டடாகவோ ரெகுலேஷன் ரிலேட்டடாக அட்ரஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடர் ஆக்ட் தான் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1986. இப்போ அந்த ஆக்ட் சென்ட்ரிக்காக என்னென்ன கேள்விகள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். 2019 the Environment Protection Act of 1986 empowers the government of India to அதனோட ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டடாகவே 2 ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. என்னது? ஸ்டேட் தி ரெக்யர்மெண்ட் ஆஃப் தி பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இன் தி ப்ராசஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் தி ப்ரொசீஜர் அண்ட் மேனர் இன் விச் இட் இஸ் சாட். ஓகேவா? ஸோ பப்ளிக் பார்ட்டிசிபேஷனை இந்த லாவில் ஒரு ப்ரொவிஷன்ஸை சொல்லியிருக்காங்களான்றதை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி லேஸ் டவுன் தி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் தி எமிஷன் ஆர் டிஸ்சார்ஜ் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ் ஃப்ரம் தி வேரியஸ் சோர்சஸ். எதெல்லாம் சோர்சஸ்ன்றதை நம்ம பார்த்துருந்தோம். அந்த சோர்சஸை அடிப்படையாக வச்சு என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ஸை எந்த வகையில் ரெகுலேட் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும், அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குதுன்றது எல்லாத்தையுமே இது கீழே இருக்குதான்றதை கேட்டிருக்காங்க. தென் which one of the following has been constituted under the Environmental Protection Act of 1986? ஓகேவா? ஸோ இந்த ஆக்டோ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸாக எதெல்லாம் இருக்குது, அதில் இந்த ஆக்டுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல இபி ஆக்டுக்கு கீழே வரக்கூடிய ஆர்கனைசேஷன் என்னது? சென்ட்ரல் வாட்டர் கமிஷனா, சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டா, சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டியா, நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சியா? இதில் 4ல் எது வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1986 கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. தென் இந்த கொஷின் பாருங்கள், ஹவு இஸ் தி நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு? ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டான என்விரான்மெண்டல் ரிலேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். பட் அதனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி ரெண்டையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. என்ஜிடி ஹேஸ் பின் எஸ்டாப்ளிஷ்டு பை அன் ஆக்ட் அண்ட் சிபிசிபி ஹேஸ் பின் கிரியேட்டட் பை அன் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஆஃப் தி கவர்மெண்ட்டா அப்படின்றத கேட்டிருக்காங்க. தென் ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடாக NGT provides environmental justice and helps reducing the burden of litigation in the high courts, whereas the CPCB promotes the cleanliness of streams and wells, aims to improve the quality of air in the country. ஸோ ரெண்டோடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரிலேட்டடாகவும் கேள்வி வந்திருக்கு. தென் ரெண்டோடைய ப்ரொவிஷன்ஸ் ஃபங்க்ஷனிங்ஸ் ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் கேள்வி வந்திருக்கு. தென் in India, extended producer responsibility was introduced as an important feature in which of the following? ஓகேவா? ஸோ சோர்ஸு யாரெல்லாம் பொல்யூஷன் ஏற்படுத்தக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கோ அவங்கக்கிட்டேயே
அதை என்விரான்மெண்ட்டை டீக்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவுட்புட்டாக போணுச்சுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை திரும்ப எடுத்து ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ப்ராசஸோ அல்லது வந்துட்டு ஸ்டோர் பண்ணக்கூடிய ப்ராசஸோ அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸுக்கிட்டேயே அந்த பொல்யூஷன் ப்ராடக்ட்ஸுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு எமர்ஜ் ஆனது எந்த பர்டிகுலர் ரூல்ஸுக்கு கீழன்றதை கேட்டிருக்காங்க. பயோமெடிக்கல் வேஸ்டேஜ் ரூல்ஸா, ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக் ரூல்ஸா, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸா, ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் கீழே வருதா? இதில் எதில் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற கான்செப்ட் நம்ம என்விரான்மெண்டல் சம்மிட், அதாவது குளோபல் ஸ்டாக்ஹோம் சம்மிட்டு 1972 பார்க்க போகும்போது பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல், ப்ரிகாஷனரி பிரின்சிபல் இப்படின்னு 2 பிரின்சிபல்ஸை பார்த்தோம். அப்போ அந்த பொல்யூட்டர் யாரோ அவங்கக்கிட்டேயே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஆரிஜினேட் ஆனது எந்த பர்டிகுலர் ரூல்ஸில் கீழன்றதை கேட்டிருக்காங்க. தென் அதே மாதிரி இன்னொரு ரூல், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் ஆஃப் 2016 இன் இந்தியா, which one of the following statements is correct? Solid waste management எஸ்பெஷலி எங்கே தான் இருக்கும், நம்மளுடைய முனிசிபல், அர்பன் அண்டு ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் ஆஸ் வெல் அஸ் அதர் சாலிட் வேஸ்ட்டை தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டியான ஒரு விஷயம். வேஸ்ட் ஜெனரேட்டட் ஹேஸ் டு செக்ரிகேட் வேஸ்ட் இன் 5 கேட்டகரிஸ். ஓகேவா? The rules are applicable to notified urban local bodies, notified towns and all industrial townships only அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அர்பன் ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்குமான்றதை சொல்லியிருக்காங்க. The rules provide for exact and elaborate criteria for the identification of the sites for landfills and waste processing facilitiesன்றதை கேட்டிருக்காங்க. It is mandatory on the part of the waste generator that the waste generated in one district cannot be moved to another district. இதில் எந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ரைட்டுன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸை பற்றியும் கேள்வி வந்திருக்கு. ஆப்ஷன்ஸில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸு, ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸு, தென் வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், இது எல்லாத்தையும் பற்றியும் கேள்விகள் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இது பாருங்கள், க்ரீன் ஹைட்ரஜன் மிஷனை பற்றி நம்ம லாஸ்ட் செஷன்ஸில் பார்த்துருந்தோம். ஓகேவா? க்ரீன் ஹைட்ரஜன் மிஷனும் நேஷ்னல் பாலிசி அண்ட் பயோஃபியூவல்ஸும் ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறதுனா, பிகாஸ் வி நீட் டு டீகார்பனைஸ் தி இண்டஸ்ட்ரீஸ். அப்போது டீகார்பனைசிங் தி பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அட்ரஸ் பண்ணணும்னா ஃபாசில் ஃபியூவல்ஸ் தான் மேஜர் சோர்ஸ் ஆஃப் கார்பன் எமிஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர்ன்றதை நம்ம பார்த்துருந்தோம். அப்போ இந்த ஃபியூவல்ஸை கம்மி பண்ணணும், அதே சமயத்தில் ஜீரோ கார்பன் எமிஷன்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய க்ரீன் ஹைட்ரஜனை ப்ரமோட் பண்ணணும்னா அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன்ஸ். அதே மாதிரியே க்ரீன் இந்தியா மிஷன்ன்ற ஒரு கான்செப்டும் இருக்குது. அந்த ஸ்கீமனுடைய ப்ரொவிஷன்ஸ் கீழே என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்றது தான் இந்த கேள்வி. Incorporating environmental benefits and cost into union and state budgets, thereby implementing the green accounting. Green accounting என்ற கான்செப்ட் கீழே இது வருதா? Launching the second green revolution to enhance agricultural output so as to ensure food security to one and all in the future. Second green revolution ஓட ஆஸ்பெக்டா அப்படின்றத கேட்டிருக்காங்க. மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, restoring and enhancing forest cover and responding to climate change by a combination of adaptation and mitigation measures. இந்த மூணுல கிரீன் இந்தியா மிஷனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸாக எதெல்லாம் கரெக்டுன்றதை ஜெனரலாக கேட்டிருக்காங்க. தென் which of the following statements about green credit initiatives is are correct? green india mission மாதிரி green credit initiatives. ஓகேவா? கார்பன் கிரெடிட்ஸை வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் போன செஷன்ஸில் பார்த்துருந்தோம். கார்பன் கிரெடிட்ஸுன்றது என்னது? ஒரு பர்டிகுலரான ஏன்னா எமிஷன் ரிடக்ஷன் டார்கெட்ஸுன்றது இட் இஸ் கம்பல்சரி ஃபார் Annex 1 டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆஃப் தி கியோட்டோ ப்ரோட்டோகால். அப்போ அந்த மாதிரி எமிஷன் ரிடக்ஷன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஐதர் த்ரூ their own reductions or investing in some of the developing countries under the phenomena of clean development mechanism பண்ணாங்கன்னா they can earn emission reduction certificates. அந்த சர்டிஃபிகேட்ஸை தான் கார்பன் கிரெடிட்ஸாக நீங்கள் வந்துட்டு கார்பன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கலான்றதை நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரியே க்ரீன் கிரெடிட் இனிஷியேட்டிவ்ஸ் ஒன்று இருக்குது. அதில் அதன்படி என்னென்ன கேள்விகள் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸு கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இட் இஸ் அ ரெஸ்பான்ஸ் டு தி சேலஞ்ச் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். ரொம்ப ஓப்பனடாக ஒன்று சொல்லியிருக்காங்க. இட் ப்ரொமோட்ஸ் பிளான்டேஷன்ஸ் ஆன் வேஸ்ட் லேண்ட் அண்ட் ரிவர் கேட்ச்மெண்ட் ஏரியாஸ். இட் இஸ் அ ஸ்கீம் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு ரீப்ளேஸ் தி கெரோசின் ஆயில் வித் சோலார் பவர் யூஸ்டு பை தி ரூரல் பவராக. இந்த மூணில் எதெல்லாம் க்ரீன் கிரெடிட் இனிஷியேட்டிவோட சம்மந்தப்பட்ட ப்ரொவிஷன்ஸ்ன்றதை கேட்டிருக்காங்க. அப்போ க்ரீன் இந்தியா மிஷன், க்ரீன் கிரெடிட் இனிஷியேட்டிவ்ஸ்.
ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு சிஓபி சம்மிட்ஸ்லையுமே என்னென்ன மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான இனிஷியேட்டிவ்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் பயோடைவர்சிட்டி இனிஷியேட்டிவ்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துருந்தோம். இன்டெண்டட் நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் ஒவ்வொரு நேஷனும் அவங்களுக்கு வாலண்டியராகவோ அல்லது வந்துட்டு கம்ப்ளைன்ஸ் பேஸ்டாகவோ ஹவு தே ஆர் going to address the universal issue of climate change by setting certain targets. அந்த டார்கெட்ஸை அவங்க டைம்லி கம்பைல் பண்ணுறாங்களா இல்லையான்றத பீரியாடிக்கல் அசஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி காம்பனண்ட்டாக தான் குளோபல் ஸ்டாக் டேக் பார்த்துருந்தோம் எவ்ரி 5 years ஒன்ஸ்ன்றது. அந்த மாதிரி நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் கீழே வாட் ஆர் ஆல் தி டார்கெட்ஸ் செட் பை இந்தியா ஃபார் தயர்ஸ் தெம்செல்ஸ் அப்படின்றது தான் இந்த 3 ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஸோ இந்தியாஸ் கீ கிளைமேட் டார்கெட்ஸ் இன்க்ளூட்ஸ் reduction of 33 to 35% in greenhouse gas emissions intensity by the year of 2030. இது இருக்கா? அதே சமயத்தில் increase in non-fossil fuel energy capacity to a scale of 500 gigawatts இருக்கா? achieving net zero emissions by 2070. ஸோ சிஓபியில் என்ன பார்த்துருந்தோம், நெட் ஜீரோ பை 2050 பார்த்துருந்தோம். பட் இந்தியா அதை வந்து 2070 வரைக்கும் வச்சிருக்கா அப்படின்றத கேட்டிருக்கா. அப்போ இதில் எதெல்லாம் இந்தியாவுடைய கிளைமேட் டார்கெட்ஸுக்கு கீழே வரக்கூடிய ஆம்பிஷியஸ் டார்கெட்ஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? தென் which one of the following union ministries implements the Cartagena protocol on biosafety? ஓகேவா? கன்வென்ஷன் ஆன் பயோலாஜிக்கல் டைவர்சிட்டிக்கு கீழே வரது தான் நமக்கு நகோயா புரோட்டோகால் as well as கார்டிஜனா புரோட்டோகால். அந்த கார்டிஜனா புரோட்டோகாலோடைய ப்ரொவிஷன்ஸை அடிப்படையாக வச்சு இந்தியாவில் எந்த மினிஸ்ட்ரி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது அல்லது அது கீழே ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை கேட்டிருக்காங்க. இம்ப்ளிமெண்ட்ஸ் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி கார்டிஜனா புரோட்டோகால் அண்ட் பயோசேஃப்டி. மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்கா, ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரா, என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்டா, கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸா, இதனால தான் எதுன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? தென் அதே நேஷனல் கன்வென்ஷன் பயோ நகோயா புரோட்டோகாலுக்கு கீழே ஆக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங்க ஆர் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் நகோயா புரோட்டோகால். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லிவிங் மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் ஒன் ரீஜன் டு அனதர் ரீஜனால் ஏற்படக்கூடிய பயோடைவர்சிட்டி ரிலேட்டடான இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் கார்டிஜனா புரோட்டோகால். அப்போது ஆக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் ரிலேட்டடாக வரக்கூடிய நகோயா புரோட்டோகாலோடைய ப்ரொவிஷன்ஸ்க்கு கீழே தான் இந்தியாவுடைய பயோடைவர்சிட்டி ஆக்டே இருக்கு. அந்த பயோடைவர்சிட்டி ஆக்டுக்கு கீழே வரக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான அத்தாரிட்டிஸ் தான் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டிஸ், இந்த மாதிரி ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்ட்ஸ் அண்ட் பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ். அது ரிலேட்டடாகவும் கேள்விகள் வந்திருக்கு. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஹவு டஸ் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி ஹெல்ப் இன் ப்ரொடெக்டிங் தி இந்தியன் அக்ரிகல்ச்சர்? அது எப்படி இந்தியன் அக்ரிகல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாடியாக ஃபங்க்ஷன் ஆகுது? இட் செக்ஸ், என்பிஏ செக்ஸ் தி பயோபைரசி அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் தி இண்டிஜினஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸா? NBA directly monitors and supervises the scientific research on genetic modification of crop plants. Application for intellectual property rights related to the resources, that is genetic or biological, cannot be made without the approval of NBA. So NBA உடைய provisions and functions எப்படி பயோபைரசிக்கு எகெயின்ஸ்டாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதனுடைய டீட்டெயில் ஆஸ்பெக்ட்ஸ் தான் இங்கே கேட்டிருக்காங்க. இப்போ இதனுடைய கண்டினியூவேஷனாக 2023 ரீசெண்டாக பாருங்கள், சென்ட்ரல் லெவலில் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்டு, லோக்கல் பாடி லெவலில் இருக்கிறது தான் பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ். அதை வச்சு தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இன் இந்தியா த பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ் ஆர் கீ டு தி ரியலைசேஷன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி நகோயா புரோட்டோகாலா? எஸ், போன ஸ்டேட்மெண்ட் போன கொஸ்டினும் இஸ் ரிலேட்டட் டு நகோயா புரோட்டோகால் தான். The biodiversity management committees have important functions in determining access and benefit sharing. It is the part of Nagoya Protocol, including the power to levy collection fees on the access of biological resources within its jurisdiction. அதாவது பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸை ஆக்சஸ் பண்ணுறதன் மூலியமாக லெவி ஃபீஸ் அண்டு பெனால்ட்டிஸ், அதாவது ஃபீஸோ அல்லது வந்துட்டு பெனால்ட்டிஸையோ ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பவரு பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ்க்கு இருக்கா இல்லையா வித்தின் இட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ இது பயோடைவர்சிட்டி நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டியும் கேட்டிருக்காங்க, பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸையும் ரீசெண்டான டைமில் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. தென் அடுத்தது நமக்கு வெட்லேண்ட் ப்ரிசர்வேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் என்னென்னு பார்த்துருந்தோம், ராம்சார் கன்வென்ஷன். ஓகேவா? ஸோ அதுதான் ராம்சார் கன்வென்ஷன் இஸ் அன் இன்டர் கவர்மெண்டல் ட்ரீட்டி விச் ப்ரொவைட்ஸ் தி ஃப்ரேம் ஒர்க் ஃபார் நேஷனல் ஆக்ஷன் அண்ட் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் ஃபார் தி கன்சர்வேஷன் ஆஃப் வாட் ஃபிஷ்ஷா, வைல்ட் லைஃபா, வெட்லேண்டா, ஆர்ட் அண்ட் கல்ச்சரான்னு ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதனோட எக்ஸ்டென்ஷனாக பாருங்கள். இந்தியா இஸ் அ பார்ட்டி டு தி ராம்சார் கன்வென்ஷன் அண்ட் ஹஸ் டிக்ளேர்டு மெனி ஏரியாஸ் as ராம்சார் சைட்ஸ்.
which of the following statements best describes as to how we should maintain these sites in the context of this convention? Yes, we are party to that convention and we have declared many sites under the Ramsar conventions. What is the purpose under how these cities, how these sites has to be maintained அப்படின்றதனுடைய ப்ரொவிஷனை பற்றி கேட்டிருக்காங்க. Keep all the sites completely inaccessible to man, conserve all the sites through ecosystem approach, conserve all sites against through ecosystem approach for a period without any exploitation. Again, conserve all the sites through ecosystem approach and allow their sustainable and simultaneous use அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த நாளில் எந்த பேசிக் அடிப்படையான ப்ரொவிஷனை அப்ஜெக்டிவாக வச்சு ராம்சார் சைட்ஸ் ஹேஸ் பீன் ப்ரொடெக்டடு பேஸ்ட் அப்பான் தி பேராமீட்டர்ஸ் ஆஃப் ராம்சார் கன்வென்ஷன் அப்படின்றத ஜெனரலிஸ்டிக்காக கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதே இதில் 2019 அந்த வெட்லேண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ரூல்ஸோடைய அப்ஜெக்டிவ்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே வெட்லேண்ட் இன்டர்நேஷ்னலுக்கும் ராம்சார் கன்வென்ஷன்ஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கான்றது போன வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருந்தோம். இது பாருங்கள். Under Ramsar Convention, it is mandatory on the part of the Government of India to protect and conserve all the wetlands in the territory of India. அப்படியா அப்படின்றத கேட்டிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அபவுட் Ramsar Convention. Whereas second statement, the wetland conservation and management rules, biomedical waste management rules, solid waste management rules, e-waste management rules மாதிரியே wetland conservation and management rules பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். were framed by the government of India based on the recommendations of Ramsar Convention ன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வெட்லேண்ட் சென்ட்ரிக்காக தான் இருக்குது. பட் நகோயா ப்ரோட்டோக்காலை பேஸ் பண்ணி பயோடைவர்சிட்டி ஆக்ட் வந்த மாதிரியே ராம்சார் கன்வென்ஷனை பேஸ் பண்ணி வெட்லேண்ட் ரூல்ஸ் வந்திருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். The wetland conservation and management rules also encompasses the drainage area or catchment regions of the wetlands as determined by the authority. இது பாசிபிளாக இல்லையான்றதை கேட்டிருக்காங்க. சப்போ ராம்சார் கன்வென்ஷன் ரிலேட்டடாவோ வெட்லேண்ட்ஸ் ரிலேட்டடாவோ கண்டினியூஸாக கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் ரீசண்டாக வெட்லேண்ட் சிட்டி அக்ரெடேஷன் அப்படின்ற கான்செப்டுக்கு, அதாவது தோஸ் சிட்டிஸ் which are good at maintaining the wetlands by preserving the wetlands as well as use it for a sustainable way. அப்படி ரைட் ப்ரிசர்வேஷன் பண்ணக்கூடிய சிட்டிஸை வெட்லேண்டு சிட்டி அக்ரெடேஷன்ன்ற கான்செப்டுக்கு கீழே ராம்சார் கன்வென்ஷன்ஸில் அந்த ரிவார்டிங்கை கொடுப்பாங்க. அதுக்காக நாமினேஷன் சப்மிட் பண்ண சிட்டிஸ் ஆஃப் இந்தியாவில் எந்த சிட்டி இல்லை அப்படின்றது இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. Ministry of Environment, Forest and Climate Change has submitted 3 nominations from India for wetland city accreditation under the Ramsar Convention. கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது இல்லைன்றதை கேட்டிருக்காங்க. அப்போது வெட்லேண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எந்த ஒரு டாபிக்ஸ் இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்தது என்னென்னா, இது எல்லாமே ப்ரொவிஷன்ஸ், லாஸு, கன்வென்ஷன்ஸ் ரிலேட்டடாக வந்த கேள்விகள். வெட்லேண்ட் சைட்ஸை வந்து ராம்சார் சைட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா, அது ரிலேட்டடாகவும் கண்டினியூஸாக கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். Which of the following were added in India as a Ramsar site in the year of 2025? 2025ல ஆட் பண்ணப்பட்ட ராம்சார் சைட்ஸ் எது? சக்கரக்கோட்டை பேர்ட் சாங்சுரியா, உத்வா லேக்கா, ருத்ரசாகர் லேக்கா, பக்கீரா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸா? இதில் எது 2025ல அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ராம்சார் சைட்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது பாருங்க. which of the following pairs is are not correctly matched? ஒரு பக்கம் ராம்சார் சைட்ஸையும் இன்னொரு பக்கம் ஸ்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. கொல்லேரு, சத்கோஷியா, காஞ்ச்லி லேக், பாலா வெட்லேண்ட். இதோட அசோசியேட் பட்ட ஸ்டேட்ஸ் எதெல்லாம் கரெக்டாக எதெல்லாம் தப்புன்றதை கேட்டிருக்காங்க. தென் இந்த கொஸ்டின் பாருங்க. which one of the following pairs of Ramsar sites and states is not correctly matched? Again, states along with Ramsar sites. இதில் பக்கீரா வைல்ட் லைஃப் சாங்சுரி கேட்டிருந்தாங்களா, அதை திரும்ப கேட்டிருக்காங்க. கிஜாடியா, ருத்ரசாகரம் கேட்டிருந்தாங்களா, அதை திரும்ப கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட்டோட மேட்ச் பண்ணி இதில் எது கரெக்டான பேரு கிடையாதுன்றதை கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அதனோட கண்டினியூவேஷனாக CDS 2024 பாருங்கள். which of the following Ramsar wetland sites is not situated in any of the union territories of India? அப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறதுலையே எது மட்டும் யூனியன் டெரிட்டரியில் இல்லாத ராம்சார் சைட்டு. ஸோ அப்போது ராம்சார் சைட்டு எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, அது ரீசெண்டாக இருக்கக்கூடிய ராம்சார் சைட்ஸை பற்றின நாலேஜ் டெஃபினட்டாக தேவை. அது எந்த ஸ்டேட்டோட சம்மந்தப்பட்டதுன்றது கண்டிப்பாக அந்த நாலேஜ் தேவை. ஏன்னா இதை சுற்றி தான் கேள்விகள் திரும்ப திரும்ப வந்துட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம வந்து ராம்சார் சைட்ஸை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கண்டென்ட்டுக்குள்ளார போக ஆரம்பிக்கலாம். ஸோ இந்தியாவை வந்து இப்போ நெட் ஜீரோ பை 2050 குளோபல் எமிஷன்
reductions, it is the obligations on the developed countries, and they have to mobilize an amount of 300 billion billion dollars per year for the emission reductions. அதே மாதிரி 1.3 trillion யூஎஸ் டாலர்ஸை வந்துட்டு டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்காக அக்சஸ் பண்ணணுமான்னு ஃபண்டு ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்துட்டு சிஓபி 30 அவுட்கம்மாக என்னென்னலாம் வந்திருக்கு, சிஓபி 29 அவுட்கம்மாக என்னென்னலாம் வந்திருக்குன்னு பார்த்துருக்கோம். அப்போ இதே மாதிரி இந்தியாவும் based upon its intended nationally determined contributions, they have set a 5 targets. ஓகேவா, அந்த 5 டார்கெட்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க, பஞ்சாமிருத்துன்னு சொல்லுவாங்க. இது எப்போ இந்த டார்கெட்ஸை செட் பண்ணாங்க, சிஓபி 26 ஆஃப் கிளாஸ்கோ சம்மிட்டில். சிஓபி 26, 27, 28, 29, 30 இது எல்லாமே யூபிஎஸ்சி கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் 26 நடந்த கிளாஸ்கோ சம்மிட்டில் என்னென்ன அந்த 5 டார்கெட் 5 இருக்கா, 5 டார்கெட்ஸ் எது 500 gigawatts ஆஃப் நான் ஃபாசில் எனர்ஜி கெப்பாசிட்டி பை 2030. ஏன், பிகாஸ் வி நோ தட் இந்தியாவிலையும் சரி வேர்ல்டுலேயும் சரி எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட் ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஹோல்டிங் தி டாப் மோஸ்ட் பர்சன்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ். அதுலேயும் ஃபாசில் ஃபியூவல்ஸ் எமிஷன்ஸு இல்லை கோல் தான் மேஜராக இருக்குது. அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவான நான் ஃபாசில் எனர்ஜி கெப்பாசிட்டி அப் டு 500 gigawatts ஹேஸ் டு பி ஜெனரேட்டட் பை தி இயர் ஆஃப் 2030. அதில் 50% ஆஃப் தி எனர்ஜி ஃப்ரம் ரெனியூவபிள் பை 2030. ஓகேவா, ரெனியூவபிள் எனர்ஜியா அட்லீஸ்ட் 50% ஆஃப் தி எனர்ஜி ஆச்சு நம்ம வந்து வி ஷுட் அட்டைன் to a percentage of 50% of renewable energy by the year of 2030. Reduce carbon emissions by 1 billion tons by 2030. Okay va, so per capita carbon emissions la Asia Pacific level la India எத்தனாவது லெவலில் இருக்குதுன்ற கேள்வியும் கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே அப்போ கார்பன் எமிஷன்ஸ் எல்லாமே எப்படி சொல்லுவாங்க, டன்ஸில் தான் கணக்கு வைப்பாங்க, டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸில். ஸோ 2030 அட்லீஸ்ட் 1 பில்லியன் டன்ஸ் அளவுக்காச்சும் நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கணுன்றது 3வது டார்கெட்டாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ரெடியூஸ் கார்பன் இன்டென்சிட்டி ஆஃப் தி எக்கானமி பை ஓவர் 45% பை தி இயர் ஆஃப் 2030. கார்பன் இன்டென்சிட்டி எக்கனாமி டெவலப் ஆகணும்னா இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகணும்னா அதுலேருந்து எமிட் பண்ணக்கூடிய கார்பன் எமிஷன்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். அந்த கார்பன் எமிஷன் இன்டென்சிட்டியை குறைக்கக்கூடியது ஒரு முக்கியமான ஆம்பிட்டாக இருக்குது. அதை வந்து 45% வரைக்கும் தான் நம்ம வச்சிருக்கணும் அப்படின்றத 2030 டார்கெட்டாக வச்சுருக்காங்க. தென் ஃபைனலாக என்னது, நெட் ஜீரோ ஷுட் பி அட்டைன்டு பை தி இயர் ஆஃப் 2070. நெட் ஜீரோன்னு என்னது, பேலன்சிங் தி கார்பன் எமிஷன்ஸ் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு ஈக்குவலண்ட்டான ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸோ அல்லது வந்து கேப்சரிங் தி கார்பனோ ரெண்டுமே பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா நெட் ஃபைனலாக ஜீரோ கார்பன் வில் பி எமிட்டட் அப்படின்ற கான்செப்டுக்கு கீழே வரும். அந்த நெட் ஜீரோ கான்செப்டை 2070 அட்டைன் பண்ணுவோம் அப்படின்னு இந்தியா ஹேஸ் செட் இட்ஸ் டார்கெட்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 5 climate related targets set by India in the name of Panchamrit at the COP26 Glasgow Summit. இப்போ இது ரிலேட்டடான இந்த டார்கெட்ஸ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணுறதுக்கு ரிலேட்டடான இனிஷியேட்டிவ்ஸாக இந்தியா எதெல்லாம் பண்ணியிருக்கோ அந்த இனிஷியேட்டிவ்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த என்டையர் கண்டென்ட்டையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, அப்போ அதில் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னது, எல்லா விதமான என்விரான்மெண்ட் பொல்யூஷன் டீக்ரடேஷன் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான அம்பரலா ஆக்டாக இருக்கிறது தான் என்னது, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1986. அதுதான் என்னது, அம்பரலா என்விரான்மெண்டல் லா ஆஃப் இந்தியா விச் கவர்ஸ் ஏர், வாட்டர், லேண்டு அண்ட் தேர் இன்டர் ரிலேஷன்ஷிப் வித் தி லிவிங் பீயிங்ஸ். ஏன்னா இது எல்லாமே இந்த மூணுமே ஆர் தி பேசிக் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார் தி லிவிங் பீயிங்ஸ். அண்டு லிவிங் பீயிங்ஸ் எஸ்பெஷலி ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸோடைய இம்பேக்ட்னால ஹவு ஃபார் தீஸ் 3 ஹேஸ் பிகம் இன்டர் ரிலேட்டட் ஆஸ் வெல் அஸ் பிகம் இம்பேலன்ஸ்டு. அந்த இம்பேலன்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஓவராலாக கொண்டு வரக்கூடிய ஒரு அம்ப்ரல்லா லா தான் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் லா. இந்த லாவுக்கு கீழே இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்டு ப்ரொவிஷன்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி, எஸ்பெஷலி இட் கவர்ஸ் அண்டர் தி இபி ஆக்ட் அண்டர் தி செக்ஷன் 3. இதனுடைய மேஜரான பர்பஸ் என்னது, ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன். கிரவுண்ட் வாட்டர் பொல்யூட்டன்ஸாக எதெல்லாம் இருக்குதுன்றதை நம்ம போன செஷன்ஸில் பார்த்துருந்தோம்.
ஆர்சீனிக்கு, ஃப்ளூரைடு, யுரேனியமு, இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன்ஸாக இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி எங்கே நம்மளுடைய கேஞ்சட்டிக் பிளைன் ரீஜன்ஸில். அந்த கேஞ்சட்டிக் பிளைன் ரீஜன்ஸில் இந்த கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷனை அட்ரஸ் பண்ணக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்கீமாக தான் நமக்கு நமாமி கங்கே ப்ரோக்ராமும் இருக்குது. நமாமி கங்கே ப்ரோக்ராம், ஓகேவா? இதுவும் one of the important areas of addressing the pollutions of the Ganga plain regions, ஓகேவா? ஸோ அப்போ கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷனை அட்ரஸ் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டண்டான இன்ஸ்டிடியூஷன்ஸாக சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி இருக்குது. அதே மாதிரி ஈக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன் அத்தாரிட்டிஸ், ஓகேவா? இதுவும் கம்ஸ் அண்டர் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அதாவது ப்ரொடெக்டட் ஏரியாஸ், நேஷ்னல் பார்க்ஸு, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸு, டைகர் ரிசர்வ்ஸு, இது எல்லாமே எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972. வேறஸ் இந்த ஆக்டுக்குடைய எக்ஸ்டென்ஷனாக இருக்கக்கூடிய பஃபர் ஜோன்ஸாக இருக்கக்கூடிய ஈக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் இபிஏ ஆக்ட், ஓகேவா? இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்சஸை புரிஞ்சுக்கணும். அப்போ ஈக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன்னா என்ன, அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, எவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்கலாம், அதனோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு எந்த ஆக்டுக்கு கீழே அப்படின்றத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? இதே கோஸ்டல் ரீஜன்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஈகோடோன் ரீஜன்ஸ்ன்றதை நம்ம பார்த்துருந்தோம். அப்போ அந்த கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆர் ஆல்சோ சப்ஜெக்டட் டு நியூமரஸ் பொல்யூஷன், எஸ்பெஷலி ரிவர் ரன் ஆஃப்னால வரக்கூடியது, ஓசன் டம்பிங் ஆஃப் வேஸ்ட் மூலிமா வர்றது, இண்டஸ்ட்ரியல் ஆஸ் வெல் அஸ் டொமஸ்டிக் வேஸ்டோடைய சீவேஜ் எலிமெண்ட்ஸ் வந்து எஃப்ளூவன்ஸாக போய் சேர வேண்டியது இருக்குது. ஆயில் ஸ்பில்ஸ் அதிகமாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் தி அவைலபிலிட்டி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டட் டு தி கோஸ்டல் ரீஜன்ஸ். அப்போ அந்த கோஸ்டல் ரீஜன்ஸை என்விரான்மெண்டலாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை வருது. அப்போ அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் சிஆர்செட்னு சொல்லுவாங்க, கோஸ்டல் ரெகுலேஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ comes under the aspect of Environmental Protection Act. இதனால இது கோஸ்டல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறது, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பர்மிட்டட், எதெல்லாம் நாட் பர்மிட்டட், எந்த ஜோன் வரைக்கும் பர்மிட்டட், எந்த ஜோன் வரைக்கும் எந்தெந்த ஆக்டிவிட்டிஸ் ஆர் நாட் பர்மிட்டட்ன்றதை டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கு ஸ்டேட் ஆர் ஏரியா ஸ்பெசிஃபிக் என்விரான்மெண்டல் அத்தாரிட்டிஸ் வில் பி தேர். தட் ஆல்சோ டிஃபால்ட் கம்ஸ் அண்டர் தி என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அது இஷ்யூ சென்ட்ரிக்காவோ ரீஜன் சென்ட்ரிக்காவோ இருக்கலாம், ஓகேவா? ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான institutions which functions under the EPA Act of 1986. இதில் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றியும் டீட்டெயில்டாக பார்ப்போம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது நமக்கு சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி. இட் ரெகுலேட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் தி கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் மெயின்லி ஃபார் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் யூசஸ். ஏன்னா இந்த industries are the major sources for air pollution as well as water pollutions. அப்போ அந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான விஷயங்களை ஒரு மானிட்டரிங் அத்தாரிட்டியாவோ ரெகுலேட்டிங் அத்தாரிட்டியாவோ இருக்கிறது தான் சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி. இதுதான் கிராண்ட்ஸ், மாடிஃபைஸ் அண்ட் கேன்சல்ஸ் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எனி இண்டஸ்ட்ரீஸ். ஒரு இண்டஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ண போகும்போது அந்த இண்டஸ்ட்ரியோடைய ஃபங்க்ஷனிங் மூலியமா அல்லது அதிலிருந்து வரக்கூடிய சீவேஜ் ஆனது எஃப்ளூவன்ஸ் மூலியமா கிரவுண்ட் வாட்டரை பொல்யூட்டும் பண்ணக்கூடாது, அந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவைப்படக்கூடிய எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் வாட்டர்ஸாக அதிகமான லெவலில் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்டும் பண்ணிடக்கூடாது. இப்படி கிரவுண்ட் வாட்டர் ரிலேட்டடான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எனி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதா இருந்தாலும் ஃபங்க்ஷனிங் இருக்கிறதா இருந்தாலும் இட் ஹேஸ் டு கெட் தி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி. அதே சமயத்தில் இட் ஐடென்டிஃபைஸ் அண்ட் நோட்டிஃபைஸ் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் அண்ட் கிரிட்டிக்கல் கிரவுண்ட் வாட்டர் ஏரியாஸ், ஓகேவா? அதோட மட்டும் இல்லாமல் இட் இம்போசஸ் கண்டிஷன்ஸ் லைக் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்ஸ் அண்ட் ரீசார்ஜ் மெஷர்ஸ். இது எல்லாமே நமக்கு அதாவது கிரவுண்ட் வாட்டரை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸையும் இவங்க இஷ்யூஸ் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் எக்ஸ்ட்ராக்ஷன் அதிகமாக நடக்கிற இடத்துல ரெஸ்ட்ரிக்டும் பண்ணுவாங்க. அதுக்கு ரிலேட்டடான பெனால்டிஸ் அண்ட் ஃபைன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இட் மானிட்டர்ஸ் தி கம்ப்ளையன்ஸ் அண்ட் என்ஃபோர்சஸ் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1986 வேர்எவர் தி கிரவுண்ட் வாட்டர் ரிலேட்டட் எக்ஸ்ட்ராக்ஷன், பொல்யூஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் ஃபார் இட்ஸ் ஃபங்க்ஷனிங் வில் பி தேர். இதெல்லாம் தான் பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி. தென் அடுத்தது ஈக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன்ஸ் பார்த்தோமா? இது என்னது? ஈக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன்ஸ் ஆல்சோ நோன் அஸ் ஈக்கலாஜிக்கலி ஃப்ரெஜைல் ஏரியாஸ் ஆர் ஏரியாஸ் டெசிக்னேட்டட் அரவுண்ட் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் லைக் நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், ஓகேவா? ஏன்னா இந்த நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் ஆர் கம்ஸ் அண்டர் தி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972. இப்போ ஒரு நேஷனல் பார்க்ஸ் இருக்குதுன்னா அந்த நேஷனல் பார்க்ஸை சுற்றி அட்லீஸ்ட் ஒரு பஃபர் ஜோன்
ஃபார் இட்ஸ் ப்ரொடெக்ஷன் தேவையா? இந்த பஃபர் ஜோனை தான் நம்ம ஈக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாஸ் ஆர் ஜோன்ஸ்னு சொல்கிறோம். இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இபிஏ ஆக்ட். ஓகேவா? இந்த டிஃப்ரென்சஸை தெரிஞ்சுக்கணும். வேறஸ் இந்த ப்ரொடெக்டட் ஏரியாஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது WLPA ஆக்ட். இந்த டிஃப்ரென்சஸை பார்த்துக்கணும். இந்த ஜோன்ஸ் ஈவன் வந்து 2 டிஃப்ரெண்ட் நேஷனல் பார்க்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஏரியாஸு, 2 டிஃப்ரெண்ட் ப்ரொடெக்டட் ஏரியாஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஏரியாஸை ப்ரொடெக்ஷனுக்கு கீழே கொண்டு வரணும்னா அதை கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸாக கம்யூனிட்டி ரிசர்வ்ஸாக அனௌன்ஸ் பண்ணான்னு பார்த்துருந்தோமா, அதுவும் அண்டர் தி WLPA ஆக்ட் தான். ஸோ இந்த மாதிரி எந்த ப்ரொடெக்டட் ஏரியாஸும் டிஃபால்ட்டாக அதை சுற்றி ஒரு பஃபர் ஜோன் இருக்கணும். அந்த பஃபர் ஜோன் ஷுட் பி எஸ்டாப்ளிஷ்டு அண்டர் இபி ஆக்ட்ன்றது தான் ஈக்கோலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன். எதுக்காக? பஃபர் அகேன்ஸ்ட் தி நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ப்ரொமோட்ஸ் கன்சர்வேஷன் அண்ட் பயோடைவர்சிட்டி. இதை ப்ரப்போஸ் பண்ணுறது யார்? ஸ்டேட்ஸ் ஆர் யூனியன் கவர்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் ப்ரப்போசல்ஸ் ஃபார் ESC டிக்ளரேஷன்ஸ். எப்படி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இஸ் ப்ரப்போஸ்டு பை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோ அந்த மாதிரி தான் ESZட்டும் ப்ரப்போஸ்டு பை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். பட் யார் அதுக்கான நோட்டிஃபிகேஷனை ப்ரொவைட் பண்ணுவா? சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுவும் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் issues the final ESZ notification under the Section 3 of the Environmental Protection Act. இப்போ ரீசெண்டாக அது வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் மேண்டேட்டாக இருக்கணும் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் மாடிஃபைட்ஸ் இட்ஸ் 2022 ஆர்டர் விச் மேண்டேட்டட் தட் மினிமம் 1 கிலோமீட்டர் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் அரவுண்ட் தி நேஷனல் பார்க்ஸ் ஆர் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் ஹேஸ் டு பி தேர். ஓகேவா? இது ரீஜனுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போது கிண்டி நேஷனல் பார்க் எடுத்துட்டோம்னா அது நம்மளோட சிட்டிக்குள்ளாரே இருக்குது. அங்கே வந்து எக்ஸாக்டாக நம்மளால் ஒரு 10 கிலோமீட்டருக்கோ அல்லது 5 கிலோமீட்டருக்கோ பஃபர் ஜோன்ஸை வைக்க முடியாது. அதே சமயத்தில் ரொம்ப ப்ரொடெக்டட் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய ஏரியாஸில் அல்லது ஹில் ஸ்டேஷன்ஸில் நமக்கு வந்து நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்குன்னா அதோட பஃபர் ஜோன் நம்ம லார்ஜராக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் ரீஜன் சென்ட்ரிக்காக, கான்டெக்ஸ்ட் சென்ட்ரிக்காக அந்த பஃபர் ஜோன் வேரி. பட் மினிமம் அது எங்கே இருந்தாலும் மினிமம் 1 கிலோமீட்டருன்றது ஹேஸ் டு பி தேர்ன்றதை சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் மூலிமா சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? இதுவும் ஃபங்க்ஷனிங் அண்டர் தி என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இப்போது அந்த ஈக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன்ஸில் எப்படி நம்ம வந்து நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ், கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் கீழே ப்ரொஹிபிட்டட் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன, ரெகுலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன, பேண்ட் allowed activities என்னென்னு பார்த்தோமா, அதே மாதிரியே there are provisions with respect to ecologically sensitive zonesல. அதில் prohibited activities என்னென்ன? கமர்ஷியல் மைனிங், ஸ்டோன் குவாரியிங், ஸ்டோன் க்ரஷிங் யூனிட்ஸ், மேஜர் hydroelectric projects, handling of hazardous substances, discharge of untreated effluents, brick kilns, high polluting industries, இது எல்லாமே completely banned or prohibited. Certain activities are allowed but it should be regulated under எதெல்லாம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்மெண்டேஷன் என்னது? இன்னும் ஃபர்தராக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அல்லது வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி சோஷியலி நீடபுளாக இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் அலவுடு பட் அண்டர் தி ரெகுலேஷன்ஸ். Widening of roads, setting up of non-polluting industries, ecotourism projects. Ecotourism projects is under the regulated category of ecologically sensitive zones. எதெல்லாம் allowed activities? ஏற்கனவே ongoing agricultural and horticultural by the local communities, dairy farming, aquaculture and fisheries, poultry farming, goat farming, food processing units at a small scale. ஓகேவா? construction of house by a local villagers for personal use. இந்த மாதிரி எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ப்ரொஹிபிட்டட், ரெகுலேட்டட் அண்ட் அலவுடுன்ற டிஃப்ரென்சஸை தெரிஞ்சுக்கணும் இன் கம்பேரிசன் டு தி prohibited activities of national parks and wildlife sanctuaries. இப்படி கம்பேர் பண்ணி பார்த்துக்க போகும்போது யூ கேன் கெட் அ ஃபேர் ஐடியா. இதே மாதிரி தான் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸும் என்னது? நமக்கு வந்து கோர் ஜோனு, பஃபர் ஜோனு, டிரான்சிஷன் ஜோனு 3 ஜோன்ஸாக பிரியுது. இந்த மாதிரி எதெல்லாம் அலவுடு, ப்ரொஹிபிட்டடு, ரெகுலேட்டடுன்றதை எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி ஒரு டேபிள் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமில் எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸும் வராது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஈக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ அடுத்தது என்னது? கோஸ்டல் ரீஜன்ஸ் ஹேஸ் டு பி ரெகுலேட்டட் இன் அ வெரி ஸ்ட்ரிக்ட் மேனர். அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன்ஸ். இது ரீசெண்டாக அப்டேட் பண்ணி 2019 இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுபடி இப்போ கோஸ்டல் ரீஜன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் நமக்கு என்னது இருக்கிறது? அது வரைக்கும் இருக்கிறது வந்து நமக்கு டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்.
Territorial watersனா these regions are belonging, it should be considered as an extension of the territory of the country. ஒரு கண்ட்ரியோடைய ஒரிஜினல் லேண்ட்ஸாகவே அதனுடைய கோஸ்டல் ரீஜன்ஸில் இருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய வாட்டர்ஸை டெரிட்டோரியல் வாட்டர்ஸு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ்ஸு, யார் வரணும் யார் வரக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் யாருக்கு சொந்தமானது, இது எல்லாத்தையுமே இட் இஸ் ஜஸ்ட் லைக் அன் டெரிட்டரி ஆஃப் அ நேஷன். அப்படி இருக்கிறது தான் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ். அங்கே இருந்து லோ டைட் லைன் அண்ட் ஹை டைட் லைன், இந்த லைன்ஸ் அடிப்படையாக வச்சு there are 4 different zones has been demarcated. அந்த 4 different zonesம் எந்தெந்த ஜோன்ஸு, அதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அலௌடு ஆர் ப்ரொஹிபிட்டடுன்றது தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு சிஆர்செட்டு ஃபஸ்ட்டு ஜோன் ஈக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாஸ் எது எது? நமக்கு மேங்க்ரோவ்ஸு, கோரல் ரீவ்ஸு, ஷால்ட் மார்சஸு, டர்ட்டல் நெஸ்டிங் ஜோன்ஸு, இங்கே எல்லாமே வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே ஈக்கலாஜிக்கலி மோஸ்ட் சென்சிட்டிவான ரீஜன்ஸாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ்ன்றதை நம்ம மல்டிபிள் டைம்ஸ் என்விரான்மெண்ட்டில் பார்த்துருக்கோம். கோரல் ரீவ்ஸு, மார்ஷஸ், வெட்லேண்ட்ஸு, ஸ்வாம்பி ரீஜன்ஸு, மேங்க்ரோவ்ஸ் வந்து ஈக்கலாஜிக்கலாக மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்கலாகவும் சரி, then வந்துட்டு how it acts as a buffer against the coastal erosion, then how it acts as a buffer against the harmful impact of cyclones. இந்த மாதிரியான பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இந்த சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஹை லெவல் ஆஃப் என்விரான்மெண்டல் ஸ்பீசிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் அண்டு ஃபைட்டோபிளாங்க்டான்ஸாக ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ரீஜன்ஸை ஈக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன்ஸாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இங்கே நோ நியூ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் பெர்மிட்டட் எக்ஸப்ட் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் எசென்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். இதில் தான் பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, இதில் தான் பெரிய கான்ட்ரவர்சிஸும் இருக்குது. ஓகேவா? இப்போ ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் எசென்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்ன்றது யார் டிட்டர்மைன் பண்ணுறது? கவர்மெண்ட் தான் டிட்டர்மைன் பண்ணுறது. இப்போ ரீசெண்டாக கிரேட் நிக்கோபார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்துட்டோம்னா அது எல்லாமே மோஸ்ட்லி ஈக்கலாஜிக்கலி ஃப்ரெஜைல் ஜோன்ஸுக்கு கீழே தான் வரும். அப்போ அந்த இடத்துல in terms of security as well as economical aspects government has proposed for the development. அப்போ அந்த டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம வந்து சிஆர்செட் நோட்டிஃபிகேஷன்ஸ் படி பார்த்தோம்னா எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பண்ண முடியாது. பட் இஃப் இட் இஸ் அனௌன்ஸ்ட் as a strategic or essential activity-னா that constructions will be allowed. ஸோ என்விரான்மெண்டல் காஸ்ட்டில் செக்யூரிட்டி எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை அலோவ் பண்ணணுமா வேணாமான்றது இட் இஸ் அ லாங் ஸ்டாண்டிங் டிபேட்ஸ். ஓகேவா? ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். ரெண்டாவது, எதெல்லாம் டெவலப்டு ஏரியாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்த சிஆர்செட் 2 ஏரியாஸ் க்ளோஸ் டு தி ஷோர் லைன் வித் எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அலௌடு, பட் எது லேண்ட்வர்ட் சைட் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் ரோட்ஸ் அண்ட் பில்டிங்ஸ். இது எல்லாமே இந்த சிஆர்செட் ஜோன்ஸ் 2ஆக சொல்கிறது எல்லாமே டெவலப்மெண்ட்டுக்கு பாசிபிளான இருக்கக்கூடிய ஏரியாஸு. அது எங்கே இருக்கும்? ஃபார் அவே ஃப்ரம் தி கோஸ்டல் ரீஜன்ஸ். ஓகேவா? இந்த அட்லீஸ்ட்டு ஒரு 200 மீட்டர் வரைக்குமாச்சு, 200 மீட்டரை தாண்டி தான் நமக்கு கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் 2வும் வருது 3யும் வருது. ஓகேவா? ஸோ அந்த அதுவும் எஸ்பெஷலி 2 வந்து இன்னும் இன்டீரியர் டு தி லேண்டில் வரும். அந்த 2 அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜோன்ஸில் புது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம். ஆனால் அது இட் ஷுட் நாட் பி டுவர்ட்ஸ் சீவர்ட் சைட் ஆர் கோஸ்டல் சைட், இட் ஷுட் பி டெவலப்ட் ஓவர் தி லேண்ட்வர்ட் சைட். அதுதான் இந்த சிஆர்செட் 2. சிஆர்செட் 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரூரல் அண்ட் அன்டெவலப்டு ஏரியாஸ், லார்ஜ்லி ரூரல் கோஸ்டல் ஸ்ட்ரெச்சஸ். ஓகேவா? ரூரல் கோஸ்டல் ஸ்ட்ரெச்சஸ்னா எஸ்பெஷலி ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிஸ் அண்ட் அதர் மைனர் அந்த கோஸ்டல் டுவெல்லிங் கம்யூனிட்டிஸ் வாழக்கூடிய ரூரல் ஏரியாஸ். அது அர்பனாக டெவலப் ஆகிருக்கக்கூடிய ஏரியாஸ் கிடையாது. இது எங்கே இருக்கும்? இட் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு தி regions of coastal areas because they are directly dependent on the fishing activities. அப்போ அந்த மாதிரியான இடத்துல பாப்புலேஷனுடைய டென்சிட்டி அடிப்படையாக வச்சு நோ டெவலப்மெண்ட் ஜோன்ஸ் வேர் அனௌன்ஸ்டு. இப்போ நோ டெவலப்மெண்ட் ஜோன்ஸ்னாலே அங்கே என்னது? நோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வில் பி அலௌடு. நோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வில் பி அலௌடு. பட் அதை வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ரூரல் ஏரியாஸ் இருக்கோ அங்கே அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் ஃப்ரம் தி ஹை டைட் லைன்ஸ். ஓகேவா? இந்த ஹை டைட் லைன், லோ டைட் லைன் இருக்குது. அப்போ ஹை டைட் லைன்னா என்னது? நமக்கு எஸ்பெஷலி டியூரிங் தி நியூ மூன் அண்டு ஃபுல் மூன் அப்போ டைட்ஸோடைய இன்ட்ரூஷனும் அதிகமாக இருக்கும், கடல் உள்வாங்கிறது அதிகமாக இருக்கும். அப்படி ஹை டைடு மேக்ஸிமம் எந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்குதோ அதுதான் ஹை டைட் லைன். அதே மாதிரி
லோ டைடுனுடைய மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்கோ அது எங்க தான் லோ டைட் லைன்ஸ். அப்ப இந்த ஜோன்ஸை தான் இன்டர் டைடல் ரீஜியன்ஸ் சொல்லுவோம். கரெக்டா? இன்டர் டைடல் ஜோன்ஸ் ஆர் ரீஜியன்ஸ். இந்த ஜோன்ஸும் இந்த வாட்டர்ஸ் எப்ப வேணாலும் வரலாம் போகலாம். அப்ப அங்கேயும் எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ் வரக்கூடாது. ஹை டைட் லைன்ல இருந்து 200 மீட்டர் வரைக்கும் ஃபேர்லி பாப்புலேட்டட் ஏரியாஸ், டென்ஸ்லி பாப்புலேட்டட் இல்லாத ஏரியாஸ்ல 200 மீட்டர் வரைக்கும் நோ டெவலப்மெண்ட் ஜோன்ஸா இருக்கு. இதே டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாஸ்னா அந்த இடத்துல டெவலப்மெண்ட் பேரலா நடந்தாகணும். அதே ஏன்னா அந்த ரீஜியன்ஸ் அந்த பீப்புள்ஸ் ஆர் டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் தி கோஸ்டல் ரீஜியன்ஸ். அப்போ அங்கேயும் 200 மீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம நோ டெவலப்மெண்ட் ஜோன்ஸ் அனௌன்ஸ் பண்ணோம்னா டெவலப்மெண்ட் அலாங் வித் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன்ஸ்ன்றதை மேனேஜ் பண்ண முடியாதுன்றதுனால தட் ஹாஸ் பின் ரெடியூஸ்டு டு 50 மீட்டர் ஜோன்ஸ். ஸோ ஹை டைட் லைன் ஜோன்லேருந்து 50 மீட்டர் வரைக்கும் நோ டெவலப்மெண்ட் ஜோனு டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாஸாக இருந்துச்சுன்னா, அதர் ரூரல் ஏரியாஸ்னால் 200 மீட்டர்ஸ் வரைக்கும். இந்த ரிலாக்ஸேஷன் எல்லாமே இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 2011 நோட்டிஃபிகேஷன்ஸில் இருந்து அப்டேட் பண்ணது. ஓகேவா? அதே மாதிரி 4th இது எல்லாமே என்னது, CRZ 4ன்றது என்னது, உள்ள வாட்டரில் வந்துடுது. நாட்டிக்கல் மைல்ஸ் நான் சொன்னேன்ல, லோ டைட் லைன்ல இருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறது. அது அந்த ரீஜனில் தான் என்ன வரும், ஃபிஷிங்கு, போர்ட்ஸு, ட்ரெட்ஜிங்கு, பொல்யூஷன் டிஸ்சார்ஜ், இது எல்லாமே கம்ஸ் அண்டர் தி CRZ 4 regions பிகாஸ் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி பார்ட் ஆஃப் தி டெரிட்டோரியல் ரீஜன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரிஸ் அசோசியேட்டட். இப்போ நம்மளுடைய இந்தியாவுடையது. அப்போ இந்த CRZ நோட்டிஃபிகேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸு எந்த லாலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு, அகெயின் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இதை பற்றின டிஃப்ரென்சஸ் ஜஸ்ட் பார்த்துக்கணும். ஓகேவா? தென் அடுத்தது 2 விதமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தோம். CPCB அண்ட் NGTயை கம்பேர் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதில் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அதனுடைய நேச்சர் என்னது, இட் இஸ் அ ரெகுலேட்டரி அண்ட் டெக்னிக்கல் பாடி. வேறஸ் இது என்னது, குவாசி ஜுடிஷியல் ட்ரிபியூனல் அப்படின்னு வந்தாலே என்னது, தீர்ப்பாயம் வந்தாலே என்னது, அது வந்து குவாசி ஜுடிஷியல் பாடிஸாக ஃபங்க்ஷன் ஆகுது. இது எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் 2 ஆக்ட், என்னது, வாட்டர் ஆக்ட் ஆஃப் 1974, ஆல்சோ ஏர் ஆக்ட் ஆஃப் 1981. எது, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இஸ் அட்ரஸிங் போத் தி வாட்டர் பொல்யூஷன் as well as ஏர் பொல்யூஷன். இது வந்து என்னது, இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் தி நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் ஆஃப் 2010. ஓகேவா? இதுவும் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது கிடையாது. இதனுடைய நோடல் மினிஸ்ட்ரி என்னவா இருக்கும், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சு. இது பீயிங் குவாசி ஜுடிஷியல் பாடியாக இருக்கிறதுனால இதனோட நோடல் ஏஜென்சி எது இருக்கும், மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். இதனோட மெயின் ரோல் என்னது, பொல்யூஷன் கண்ட்ரோல் அண்ட் மானிட்டரிங். சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பேர்லேயே இருக்கு. இது வந்து என்னது, ஃபார் தி ப்ரொவிஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் ஜஸ்டிஸ் அண்ட் அட்ஜுடிகேஷன் அண்ட் இட் எஸ்பெஷலி அட்ரஸஸ் தி பேர்டன் ஆஃப் லார்ஜர் கோர்ட்ஸ் அண்ட் தி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜுடிஷியல் பாடிஸோடைய ரோல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு என்விரான்மெண்டல் ரிலேட்டட் கேசஸை NGT டைரக்டாக அட்ரஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து செட் பொல்யூஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், மானிட்டர் ஏர் அண்ட் வாட்டர் குவாலிட்டி அண்ட் அட்வைசஸ் தி சென்டர். வேறஸ் இட் இஸ் எ குவாசி ஜுடிஷியல் பாடியாக இருக்கிறதுனால இட் டிசைட் தி என்விரான்மெண்டல் கேசஸ், கிராண்ட் ரிலீஃப் ஆர் காம்பன்சேஷன்ஸ். எந்தெந்த இடத்துல என்விரான்மெண்டல் ரிலேட்டட் கேசஸ் இருக்கோ அங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிராண்ட்ஸும் காம்பன்சேஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய லிட்டிகேஷன் மெஷர்ஸை NGT பார்த்துக்கும். ஸோ இது டெக்னிக்கல், அட்வைசரி as well as ரெகுலேட்டரி பாடியாக ஃபங்க்ஷன் ஆகும். இது ஜுடிஷியல் பவர்ஸ் அண்ட் இட்ஸ் ஆர்டர்ஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ இதை கண்டிப்பாக பின்பற்றி ஆகணும். ஓகேவா? ஸோ இது covers எந்தெந்த ஆக்ட், established under Water Act and Air Act, but it also covers the provisions of the Environmental Protection Act because these two acts were subsumed under Environmental Protection Act of 1986. ஏன்னா இது umbrella act மாறிடுச்சா, ஸோ அதனால provisions related to the implementation of Environmental Protection Act is also been taken care of Central Pollution Control Board. அதே மாதிரி தான் இது என்னது, இது எல்லாமே அட்ஜுடிகேஷன். அதனால என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், வாட்டர் ஆக்ட், ஏர் ஆக்ட், ஃபாரஸ்ட் ஆக்ட், பயோடைவர்சிட்டி ஆக்ட், இந்த எல்லா ப்ரொவிஷன்ஸ்னுடைய வயலேஷன்ஸ் அண்டு ஃபார்முலேஷன்ஸுக்கு ரிலேட்டடான கேசஸ் எல்லாத்தையுமே டீல் பண்ணக்கூடியதாக இருக்கும். பட் நாட் எஸ்டாப்ளிஷ் அண்டர் எனி ஆஃப் தீஸ் ஆக்ட், எஸ்டாப்ளிஷ்ட் பை எ செப்பரேட் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட்.
இந்த டிஃப்ரென்சஸ் தான் பார்த்துக்கணும். ஸோ சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கும் என்ஜிடிக்கும் உள்ள டிஃப்ரென்சஸை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்களா, அதை பற்றின டீட்டெயிலிங்கை பார்த்துக்கணும். தென் அடுத்தது இப்போ ரீசெண்டாக என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கண்டாமினேட்டட் சைட் ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இது என்னது, இப்போ எமிஷன் ரிடக்ஷன்ஸை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, லாஸ் இருக்குது, ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஏர் ஆக்டும் இருக்குது, வாட்டர் ஆக்டும் இருக்குது. அது எந்தெந்த வகையில் ஃபங்க்ஷன் ஆகணும்னு ஓவராலாக என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டும் இருக்குது. அதுக்கான சோர்ஸஸாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை எப்படி மானிட்டர் பண்ணணும், எப்படி மெஷர் பண்ணணும், எப்படி ரூல்ஸுக்கு கீழே கம்ப்ளைண்ட் பண்ணணும்ன்ட்டு. பட் ஏற்கனவே ஹிஸ்டாரிக்கலாகவே கண்டாமினேட் ஆகிருக்கக்கூடிய சைட்ஸ் இருக்கும்ல, அந்த சைட்ஸையும் அட்ரஸ் பண்ணி திரும்ப அதை ரிகவர் பண்ணுறதும் இட் இஸ் தி மேண்டேட் ஆஃப் என்விரான்மெண்டல், இட் இஸ் தி மேண்டேட் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் தி பீப்புள். அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் கண்டாமினேட்டட் சைட்ஸ் ரூல்ஸ். இதுவும் எங்கே, இட் இஸ் ஆல்சோ நோட்டிஃபைட் அண்டர் தி என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1986. இதனோட பர்பஸ் என்னது, ஐடென்டிஃபை, அசஸ், ரெமெடியேட் அண்ட் மேனேஜ் ஆல்ரெடி கண்டாமினேட்டட் சைட்ஸ். அது எல்லாத்தையுமே லெகசி பொல்யூஷன். லெகசி பொல்யூஷன் என்னது, ஆல்ரெடி ஹிஸ்டாரிக்கலாகவே இப்போ அந்த இண்டஸ்ட்ரீஸ் ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் அந்த இண்டஸ்ட்ரீஸ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதிப்புகளை அந்த ரீஜன்ஸு இப்போவும் கண்டாமினேட் ஆகிருக்கும். இப்போ மெர்க்குரி பொல்யூஷன் நடந்திருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸு, இப்போ காப்பர் பொல்யூஷன் நடந்திருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸு, இந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஒரு சைட்ஸை சிட்டிஸை ஒரு சைட்ஸை, அது லேக்ஸாக இருக்கலாம், லேண்டாக இருக்கலாம், எந்த ரீஜனாக வேணா இருக்கலாம், கோஸ்டல் ரீஜன்ஸாக இருக்கலாம், அந்த கண்டாமினேட் பண்ணதை திரும்ப ரெக்கவர் பண்ணுறதுக்கு, ரெக்ளமேட் பண்ணுறதுக்குமான ரெஸ்பான்சிபிலிட்டி யார் தான் எடுத்துக்கணும், அவங்க தான் எடுத்துக்கணும். அதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ரூல்ஸ் தான் இது. அபேண்டன்ட் இண்டஸ்ட்ரியல் சைட்ஸ் அண்ட் டம்ப் சைட்ஸ், இதை மானிட்டர் பண்ணக்கூடிய, ரெகுலேட் பண்ணக்கூடிய ஏஜென்சி யாராக தான் இருப்பாங்க, சிபிசிபி. மோஸ்ட் ஆஃப் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே வரதை மானிட்டர் பண்ணக்கூடிய, ரெகுலேட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியாக யார் இருப்பாங்கன்னா சிபிசிபி தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து நேஷனல் லெவலில் இருக்கும். ஸ்டேட் லெவலில் அதர் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸோ அல்லது ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸோ வந்து அசஸஸ் தி, ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் தி கண்டாமினேட்டட் சைட்ஸ். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணி வி ஷுட் ஹாவ் அ நேஷனல் இன்வென்ட்ரி ஆஃப் கண்டாமினேட்டட் சைட்ஸ். அதில் வந்து எந்தெந்த சைட்ஸ் இருக்குது, எந்தெந்த ஸ்டேட்ஸில் இருக்குது, அது எந்தெந்த ஹிஸ்டாரிக்கல் பொல்யூஷன் ஆக்டிவிட்டீஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்கு, அதோட இம்பேக்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்றத ஒரு டேட்டா பேஸ் மூலிமா இருக்கணும். அதன் மூலிமா மேண்டேட்ரி ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஹேஸ் டு பி டன். பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல், பொல்யூட்டர் ஷுட் ஹாவ் தி ரெமிடியேஷன் காஸ்ட். அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு யார் அந்த சைட்ஸை பொல்யூட் பண்ணியிருக்காங்களோ அவங்க அதுக்கான காஸ்ட்டை பேர் பண்ணணும். அதுக்கான டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். யார் பொல்யூட்டர்ஸ்ன்னு தெரியல அப்படின்னா தட் இஸ் ஆல்மோஸ்ட் டேக்கன் கேர் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆர் என்விரான்மெண்டல் ரிலேட்டட் ஃபண்ட்ஸ். ஓகேவா, இந்த என்விரான்மெண்டல் ரிலேட்டட் ஃபண்ட்ஸை அக்வயர் பண்ணுறதுக்காக ஈவன் யூ கேன் கெட் இட் ஃப்ரம் தி கார்பரேட்ஸ் through the concept of corporate environmental responsibility. Corporate environmental responsibility, corporate social responsibility, இது எல்லாமே எங்க, through the carbon markets மூலியமா we can avail those things. அந்த கார்பன் மார்க்கெட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அது ரிலேட்டடான நியூ இனிஷியேட்டிவ்ஸும் இதில் நம்ம பார்ப்போம். ஓகேவா, இதுதான் இந்த ரூல்ஸோடைய மேஜரான அப்ஜெக்டிவ்ஸ். அப்போது இது இந்த கார்பன் கிரெடிட்ஸு தனி, கிரீன் கிரெடிட்ஸ் தனி, இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்சஸை நம்ம வந்து பார்த்துக்கணும். கார்பன் கிரெடிட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதோட பர்பஸ் என்னது, ப்ரைஸ் ஆன் தி ரிடக்ஷன் ஆர் அவாய்டன்ஸ் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ். எந்தெந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய டார்கெட்டுக்கு கீழே குறைச்சி எமிட் பண்ணுறாங்களோ அதன் மூலியமாக சேவ் பண்ணுறத கார்பன் கிரெடிட்ஸாக எடுத்துக்கலாம். அல்லது இன்னொரு ஒரு ஆஃப்செட்டிங் மெக்கானிசம் இன் அதர் கண்ட்ரீஸ் அண்ட் அதர் ஸ்டேட்ஸில் வந்துட்டு அவங்க ரெடியூஸ் பண்ணுறாங்கன்னா தே கேன் ஏர்ன் தட் ஆஸ் அ கிரெடிட் அண்ட் யூஸ் இட் இன் தி கார்பன் மார்க்கெட்ஸ். அதை தான் நம்ம கார்பன் கிரெடிட்ஸ்ன்னு பார்த்துருந்தோம். வேறஸ் கிரீன் கிரெடிட்ஸ்ன்றது என்னது, கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம்ஸை பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்களா. கிரீன் கிரெடிட்ன்றது எமிஷன் ரிடக்ஷன் பேஸ்டாக கிடையாது, அஃபாரஸ்டேஷன், ரெகுலேஷன் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர்ஸ் மூலிமா இது ஒரு ரிவார்டிங் கிரெடிட்ஸை நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். இட் இன்சென்டிவைஸ் தி பாசிட்டிவ் என்விரான்மெண்டல் ஆக்ஷன்ஸ். What are all those actions? Actions like tree plantations, eco restoration and water conservations can earn these credits. பாசிட்டிவா பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆஸ்பெக்ட் மூலியமாவும் அந்த கிரெடிட் ஏர்ன் பண்ணலாம். தட் கிரெடிட் கேன் பி ட்ரேடபிள். ஓகேவா, இது என்னது, ஏற்கனவே இருக்கக்கூடியதை குறைக்கிறதன் மூலியமா கிரெடிட் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ கார்பன் கிரெடிட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ரிடக்ஷன் ஆஃப் தி எமிட்டிங் சோர்சஸ்.
Green credits is based on the positive aspects of afforestation and ecological restorations. இந்த references தெரிஞ்சுக்கணும். Reduction of 1 ton of carbon dioxide equivalent தான் நம்ம carbon credits எடுத்துக்கிறோம். அப்போ கிரீன் கிரெடிட்ஸுக்குமான லீகல் பேசிஸ் எங்க இருந்து தான் வருது? என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே தான் வருது. வேறஸ் கார்பன் கிரெடிட்ன்றது அது ஒரு குளோபல் பராமீட்டர். அதனால தான் கியோட்டோ புரோட்டோகால், பாரிஸ் அக்ரிமெண்ட் அண்ட் கார்பன் மார்க்கெட்ஸுக்கு கீழே கம்ப்ளையன்ஸ் மெக்கானிசமாகவும் வரலாம் அல்லது வாலண்டரி மெக்கானிசமாகவும் வரலாம். இந்த கார்பன் மார்க்கெட்ல கவர்மெண்ட், பிரைவேட், கார்பரேட்ஸ், civil society organizations, everyone can participate in these carbon markets. It's an open-ended markets. அப்போ இது என்னது? எமிஷன் பேஸ்டா இதனுடைய கிரெடிட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். இதை புதுசா நடுறதன் மூலியமா, ரீஸ்டோர் பண்றதன் மூலியமா ஆக்டிவிட்டி பேஸ்டா இந்த கிரெடிட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். இது வந்து வாலண்டரியாகவும் இருக்கலாம், கம்ப்ளைன்ஸாகவும் இருக்கலாம். வேறஸ் இது வந்து வாலண்டரி மெக்கானிசம் தான். ஓகேவா? அப்போ இந்த வாலண்டரி மெக்கானிசத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நோடல் மினிஸ்ட்ரி எது இருக்கு? மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் ஏஜென்சி, கிளைமேட் சேஞ்சு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டியாக யார் இருக்காங்கன்னா ICFRE, அதாவது இந்தியன் கவுன்சில் ஃபார் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராமுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக இந்த இன்ஸ்டிடியூஷன் ஃபங்க்ஷன் ஆகுது. இது ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும். வேறஸ் இஃப் யூ டேக் தி கேஸ் ஆஃப் கார்பன் கிரெடிட்ஸ்னா அதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே வரும். ஆட்டோமேட்டிக்கலி கார்பன் மார்க்கெட் ரெகுலேட்டர்ஸ் வருவாங்க. பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி, பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி, இதுதான் என்னது? நம்மளுடைய கார்பன் மார்க்கெட்ஸ் ரிலேட்டடா ரெகுலேட்டிங் அத்தாரிட்டியா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? இது ரெண்டுலையுமே என்னது? போத் ஆஃப் இன் போத் தி கேசஸ் கிரெடிட்ஸ் கேன் பி ட்ரேடட். ஓகேவா? ஸோ இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிங் அத்தாரிட்டியா ICFRE இருக்கும், இங்கே BEE இருக்கணும். இதுதான் கார்பன் கிரெடிட்ஸுக்கும் கிரீன் கிரெடிட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். இதை பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை அடிப்படையாக வச்சு இப்போ எதெல்லாம் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன்ஸுக்கான சோர்சஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸாக இருக்குதுன்னு நம்ம போன செஷன்ஸ்லேயே பார்த்துருக்கோம். அப்போது அதுக்கான ஆல்டர்னேட்டிவாக வி நீட் டு மூவ் டுவோர்ட்ஸ் தி கிரீனர் டெக்னாலஜியாக இருக்கிறத ஜஸ்ட் டிரான்சிஷன் ஃபினாமினாவா COP30லையும் அதனுடைய அட்ரஸை பார்த்துருக்கோம். இந்த எமிஷன் இன்டென்சிட்டியை மெஷர் பண்ணி அந்த இன்டென்சிட்டியை குறைக்கக்கூடிய டார்கெட்ஸாக ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறது தான் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இன்டென்சிட்டி டார்கெட் ரூல்ஸ் 2025. ஓகேவா? அப்போ இதனுடைய ப்ரொவிஷன்ஸை எதுக்கு கீழே தான் வரும்? என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1986. இதில் இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இன்டென்சிட்டி அப்படின்றது என்னதுன்னா, இட் இஸ் தி கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் பெர் யூனிட் ஆஃப் GDP. இது ஒரு எக்கனாமிக்கலி மெஷரபிள் வேல்யூஸ். அது எப்படி மெஷர் பண்ணலாம்? எமிஷன் இன்டென்சிட்டி இஸ் மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலண்ட். ஒரு டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலண்ட் ரிலேட்டடாக அதை தான் நம்ம வந்து கார்பன் கிரெடிட்டாகவும் எடுத்துப்போம். அதை ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸும் எவ்வளோ அளவுக்கு குறைக்கணும் அப்படின்ற மெஷரபிள் வேல்யூஸாக தான் இதுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. அ ஸ்டாண்டர்ட் யூனிட் தட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் தி குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆல் கிரீன் ஹவுஸ் கேசஸ். இதன்படி ஒவ்வொரு கண்ட்ரி, அதுவும் நம்மளுடைய நேஷனலி டிட்டர்மைன்டு கமிட்மெண்ட்ஸ், பிகாஸ் வி ஹாவ் ப்ரொவைடட் இட் அண்டர் தி பஞ்சாமிருத் டார்கெட்ஸ். பஞ்சாமிருத் டார்கெட்ஸுக்கு கீழே கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, பாரிஸ் அக்ரிமெண்ட்டோடைய ப்ரொவிஷன் படி எல்லாருமே என்னது? we have to strive towards reduction of global warming temperature to 1.5 degree Celsius ரைஸை குறைக்கணும்னு பார்த்துருக்கோமா? அது மட்டும் இல்லை, நம்ம நெட் ஜீரோ பை 2070யும் டார்கெட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்குமே கார்பன் மார்க்கெட் மெக்கானிசத்துக்கு கீழே ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸும் மெஷரபிள் வேல்யூவில் எமிஷன் ரிடக்ஷன்ஸை எப்படி கம்ப்ளை பண்ணணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ரூல்ஸ் தான் இது. அப்போ இது யார் யாருக்கெல்லாம் இருக்கும்? எனர்ஜி, இண்டஸ்ட்ரி, பவர், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஈவன் பில்டிங்ஸ், இது எல்லாத்துக்குமே பொருந்தறதா இருக்கும். ஒவ்வொரு செக்டாருக்குமே ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸுக்குமே ஸ்பெசிஃபிக்கான ரிடக்ஷன் டார்கெட்ஸ் வில் பி தேர். அந்த ரிடக்ஷன் டார்கெட்ஸுக்கு கீழே நீங்கள் எமிட் பண்ணீங்கன்னா that will be earned in the form of carbon credits. Carbon credits. And the carbon credits will again be linked, traded in the Indian carbon market. Okay va? இந்த இந்தியன் கார்பன் மார்க்கெட்ல இந்த கார்பன் கிரெடிட்ஸை ரெகுலேட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கிட்ட இருக்கும்? பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் தட் ரெடியூஸ் their emissions below their set target will earn the carbon credit certificates issued by the BEE.
இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கீ பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இன்டென்சிட்டி ரூல்ஸுக்கு கீழே, டார்கெட் ரூல்ஸுக்கு கீழே கொண்டு வந்திருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். இது எல்லாமே இந்த வருஷம் ரீசெண்டாக கொண்டு வந்த இனிஷியேஷன்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வேரியஸ் ரூல்ஸ் அடிப்படையை வச்சு கேள்விகள் கேட்டிருந்தாங்களா, அந்த ரூல்ஸ் எல்லாமே கம்ஸ் அண்டர் தி வாட், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே தான் இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அதில் என்னென்ன ரூல்ஸ் பார்த்துருந்தோம்? வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2017. அதோட இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன்ஸ் மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கலாம். இதனோட பர்பஸ் என்ன? வைஸ் கன்சர்வேஷன் அண்ட் வைஸ் யூஸ் ஆஃப் வெட்லேண்ட்ஸ், ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டிஸ், ரெகுலேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் லைக் ரெக்ளமேஷன் அண்ட் சாலிட் வேஸ்ட் டம்பிங், கேட்ச்மெண்ட் ஏரியாஸ் ஆர் ஆல்சோ இன்க்ளூடட். கேட்ச்மெண்ட் ஏரியாஸ் என்னது? ரிவர்ஸோடைய ஆக்குப்பை பண்ணக்கூடிய, ரிவர் பேசின்ஸால் ஆக்குப்பை பண்ணக்கூடிய ஏரியாஸ் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் தி ஆம்பிட் ஆஃப் வெட்லேண்ட் கன்சர்வேஷன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் ஆஃப் 2016. இது என்னது? சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் முனிசிபல் சாலிட் வேஸ்ட். இது வந்து என்னது? செக்ரிகேஷன் அட் தி சோர்ஸ் லெவல். எது? பயோடிகிரேடபிளா, நான் பயோடிகிரேடபிளா, டொமஸ்டிக் ஹசார்டஸா அப்படின்னு 3 விதமா நம்ம வீட்லேயே பிரிப்பாங்கல்ல, கிரீன் கலரா ரெட் கலரான்றது. அதே மாதிரி ஹசார்டஸா இருக்கக்கூடிய வேஸ்டா சோர்ஸ்லேயே அந்த வேஸ்ட்டை செக்ரிகேட் பண்ணிட்டோம்னா இட் வில் பி ஈஸி ஃபார் லேட்டர் மேனேஜ்மெண்ட். ரீசைக்கிள் பண்ணலாமா, அல்லது வந்துட்டு அதை கம்ப்ளீட்டாக ப்ராப்பரான வேல வந்துட்டு டம்ப் பண்ணணுமா, அல்லது அதை வந்து எந்த விதமான எமிஷன்ஸுக்கும் இன்வால்வ் ஆகாத வகையில் லேண்ட்ஃபில்ஸாவோ சீக்வஸ்ட்ரேஷனோ பண்ணணுமான்றதை சோர்ஸ்லேயே செக்ரிகேட் பண்ணிட்டோம்னா இட் வில் பி ஈஸி ஃபார் மேனேஜிங் தி சாலிட் வேஸ்ட். இதோட மேஜரான பிரச்சனை என்னது? எஸ்பெஷலி டொமஸ்டிக் வேஸ்ட். ஓகேவா? ஸோ ஈவன் பயோடிகிரேடபிள் பட் நான் பயோடிகிரேடபிள்ன்றது எதை பொறுத்து சொல்கிறாங்க? பிளாஸ்டிக் வேஸ்ட்டை பொறுத்து தான் சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே அப்ளிகபிள் ஃபார் போத் அர்பன் ஆஸ் வெல் அஸ் ரூரல் ஏரியாஸ். இது அர்பனுக்கு மட்டும்தானான்றதை யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது, எல்லாத்துக்குமே பொருந்தும். ப்ராசஸிங் ப்ரிஃபர்ட் ஓவர் தி லேண்ட் ஃபில்லிங். ஏன்னா லேண்ட் ஃபில்லிங்ன்றது என்னது? அகெயின் இட் வில் பி டம்ப்ட் இன் டு தி எர்த்தோடைய சைட்ஸில். அது இல்லாமல் அதை எந்தெந்த முறையில் ரீசைக்கிள் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்ணணும். அதுக்கான ஆம்பிட் எல்லாமே சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் கீழே சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது என்னது? பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். அது வந்து ஏற்கனவே ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக் ரூல்ஸ் ஆஃப் 1999 பார்த்துருக்கோமா, அதை ரிப்பீல் பண்ணிட்டு இந்த ரூலை கொண்டு வந்தாங்க. இது அகெயின் அமெண்டடு இன் தி இயர்ஸ் ஆஃப் 2018 and 21. இது என்னது? லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட். ஸோ எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி வாஸ் இனிஷியேட்டட் இன் தி e-waste management rules, but it is also been expanded to plastic waste management because plastics are most important environmental pollutants. Micro beads, then வந்துட்டு எந்தெந்த சிகரெட் பட்ஸில், chewing gumsல இது எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் இருக்கா இல்லையா? once it is been there, it can degrade. It cannot be degraded into the environment for a longer time. It can enter into the food chain through the form of bio accumulation and bio magnifications. இது எல்லாமே போன செஷன்ஸ்ல பார்த்துருந்தோம். அப்போ அதை அட்ரஸ் பண்ணணும்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பொல்யூட்டர்ஸுக்கிட்டே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுக்கணும். அதுதான் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதே சமயத்தில் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ், ஓகேவா, அது எஸ்பெஷலி பாலித்தீன் பேக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணணும் அப்படின்ற இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே இந்த ரூல்ஸ்க்கு கீழே தான் வருது. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ், இம்போர்ட்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ரீசைக்ளர்ஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் தி ஆம்பிட் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். தென் அடுத்தது என்னது? பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். இதுவும் வந்து நியூமரஸ் டைம்ஸ் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் என்னது? சேஃப் செக்ரிகேஷன், ட்ரீட்மெண்ட் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் ஹெல்த் கேர் வேஸ்ட். கலர் கோடட் பின்ஸ் வில் பி தேர் அண்ட் பார் கோடிங் ஆஃப் எவ்ரி ப்ராடக்ட்ஸ் ஹேஸ் டு பி தேர். அப்போ தான் வந்துட்டு அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணவங்க யாரோ அவங்கக்கிட்டே அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுக்கலாம். அது எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த ரீஜியன்ஸுக்கு போகுதுன்றதை ட்ராக் பண்ணலாம். அது எஸ்பெஷலி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கேரளாவுக்கு இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான பிரச்சனைகள் என்னென்னா, பார்டர் ரீஜியன்ஸில் கேரளாவுடைய மெடிக்கல் வேஸ்டஸை வந்து டம்ப் பண்ணுறாங்கன்ட்டு. அப்போது அந்த ப்ராடக்ட்ஸோடைய சோர்ஸ் கோடு பார் கோடு எடுத்து பார்த்துட்டோம்னா அது யாருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஈஸியாக வந்துடும். ஸோ தட் இது எல்லாமே biomedical wastagesன்றது it can have a numerous impact on the environment, especially on the aquatic ecosystems. அதில் harmful-ஆன mercury is used in thermometers and other விஷயங்களா இருக்கான்றதை நம்ம பார்த்துருந்தோமா. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக பயோமெடிக்கல் வேஸ்ட்டாக வெளியில் வந்துச்சுன்னா it will have a huge, there are no safe exposure for the mercury in our environment. அது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அது எல்லாமே பயோமெடிக்கல் வேஸ்டோடைய ஒன்று இம்பார்ட்டன்ட்டு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ரூல்ஸ் கீழே இருக்குது. அப்புறம் எந்தெந்த மெட்டீரியல் எல்லாமே இ வேஸ்ட்டு
ப்ராடக்ட்ஸுக்குள்ள இருக்குன்றதையும் யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்களா, அந்த வேஸ்ட் மேனேஜ் பண்ணக்கூடிய ரூல்ஸ் தான் 2022 வந்திருக்கு. என்விரான்மெண்டலி சவுண்ட் மேனேஜ்மெண்ட், டிஜிட்டலைஸ்டு எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரீசைக்ளிங் டார்கெட்ஸ் அண்ட் ஆன்லைன் ட்ராக்கிங், இது எல்லாமே வந்திருக்கு. தென் ஃபைனலாக என்னது, ஹசார்டஸ் ஆர் அதர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், சேஃப் ஹேண்ட்லிங், ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட், மேனிஃபெஸ்டேஷன் சிஸ்டம். மேனிஃபெஸ்டேஷன் என்னது, இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு தி ப்ராப்பர் tracking of materials, tracking of waste from source to destiny. எங்கெங்கெல்லாம் அது போகுது, எந்தெந்த இடத்துலலாம் அது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது, எங்கே யூஸ் பண்ணுறாங்க, எங்கே அது வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வெளியில் வருதுன்றது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்தை தான் மேனிஃபெஸ்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. Then finally, construction and demolition waste management rules. Scientific handling of these waste, on-site segregation பண்ணணும், recycling and reuse of the debris. ஏன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட டெமாலிஷன் கீழே நிறைய மல்டிபிள் வேஸ்ட் வரும். எதெல்லாம் சிமெண்ட் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராடக்ட்ஸில் இருந்து வரக்கூடிய வேஸ்ட்டாக இருக்கலாம், தென் எலக்ட்ரிக்கல் வேஸ்ட்டாக இருக்கலாம், தென் வந்து ஸ்டீல்ஸ் மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய வேஸ்ட்டாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் ப்ராப்பரான வேல பிளாஸ்டிக்ஸ் வேஸ்ட்டாக இருக்கலாம், இப்படி டிஃப்ரெண்ட் வுட்டன் வேஸ்ட்டாக இருக்கலாம். இப்படி எல்லா விதமான டிஃப்ரெண்ட் வேஸ்ட்டுமே கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது டெமாலிஷனுடைய அவுட்புட்டாக வரதுனால அது ஒன்றையும் ப்ராப்பரான வேல செக்ரிகேட் பண்ணலைன்னா அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கோ ரீயூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன மேஜரான ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணதுன்னா, எந்த விதமான என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் அண்ட் பொல்யூஷனுக்கு பாசிபிளாக இருக்கக்கூடியதும் சோர்ஸ் யாரு அப்படின்றதுக்கான ட்ராக்கிங் மெக்கானிசம் இருக்கணும். அந்த ப்ராடக்ட் என்ன விஷயங்கள் மூலியமா ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லையும் ஃபங்க்ஷன் ஆகுது, அது வெளியில் எமிட் ஆகாத வகையில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அட்ரஸ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியாக சிபிசிபி மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, அது ஒருவேளை வெளியில் வந்துச்சுன்னா அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கோ அதை ப்ராப்பரான வேயில் டம்ப் பண்ணுறதுக்கோ அல்லது லேண்ட்ஃபில்ஸ் மூலியமாக அதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கோ யாருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது கீழே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்படி எல்லா விதத்துலையுமே இந்த ரூல்ஸோட அப்ளிகபிலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த கேள்விக்கு வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் மேஜரான rules which has been asked are provided in the options of our questions. All of this comes under the ambit of Environmental Protection Act கீழே தான். இப்போ இந்த எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்ரெடி பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்லேயும் வந்திருக்கு, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்லேயும் வந்திருக்கு. இது இப்போ நவ் ஹாஸ் பின் எக்ஸ்பேண்டட் டு அதர் மெட்டல்ஸ் ஆல்சோ, அதாவது எஸ்பெஷலி நான் ஃபெர்ரஸ் மெட்டல்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கிட்டையும். ஓகேவா, எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ரேம் ஒர்க் ஃபார் நான் ஃபெர்ரஸ் மெட்டல்ஸ். இதுவும் ஆப்வியஸ்லி எது கீழே தான் வரும், 1986 என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே தான் வரும். யாருக்கெல்லாம் பொருந்தும், அலுமினியம், காப்பர், லெட், ஜிங்க் இந்த மாதிரியான நான் அயன் மெட்டல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸுக்குமே இந்த எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹேஸ் கம் இன் டு ஃபோர்ஸ். எதுக்காக, டு ப்ரொவைட் சர்க்குலர் எக்கானமி. சர்க்குலர் எக்கானமினா என்னது, ரெடியூஸ், ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ், இந்த ட்ரிபிள் ஆர் கான்செப்ட். ஓகேவா, ட்ரிபிள் ஆர் கான்செப்டுக்கு கீழே சர்க்குலர் எக்கானமி கீழே வந்துச்சுன்னா இது எதுவுமே பொல்யூஷனுக்கான டீக்ரடேஷனுக்கான ப்ராடக்ட்ஸாக மாறாது. அதுதான் ரெடியூஸ் பிரைமரி மைனிங் டிபெண்டன்ஸ், மேக்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி எண்ட் ஆஃப் லைஃப் கலெக்ஷன் அண்ட் ரீசைக்ளிங் ஆஃப் மெட்டல் வேஸ்ட். யார் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே நம்மளுடைய டே டு டே யூசேஜஸ்ல இருக்கா, பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல்ஸ்ல, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல, இது எல்லாத்துலேயுமே இது யூஸ் பண்றதுனால இந்த நான் ஃபெர்ரஸ் மெட்டல்ஸுக்கான எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஆல்சோ அப்ளிகபிள். ஸோ டிஜிட்டல் ட்ராக்கிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் மெட்டீரியல் ஃப்ளோ, இதனுடைய நோடல் ஏஜென்சி யார் இருப்பாங்க, ஃபைனலி சிபிசிபி தான். Central Pollution Control Board acts as the nodal authority for monitoring and compliance which functions under the ambit of Environmental Protection Act. இது எல்லாமே ரீசெண்டாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ், இதை பற்றின ப்ரொவிஷன்ஸும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா, இப்போ அடுத்தது நமக்கு பயோடைவர்சிட்டி, நகோயா ப்ரோட்டோகால் as well as கார்டிஜனா ப்ரோட்டோகாலோடைய அப்ஜெக்டிவ்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக, அது எஸ்பெஷலி நகோயா ப்ரோட்டோகாலோடைய ஆக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் விஷயங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் என்னது, பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002. ஓகேவா, இந்த ஆக்ட் ஹேஸ் தி ப்ரொவிஷன்ஸ் ஃபார் தி கன்சர்வேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, ஆக்சஸ் டு பயாலஜிக்கல் ரிசோர்சஸ், ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அரைசிங் அவுட் ஆஃப் தி
use of biological resources and research and development related to the biodiversity. இதில் 3 லெவலில் இருக்குது. நேஷனல் லெவலில் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, ஸ்டேட் பயோடைவர்சிட்டி லோ அண்டு லோக்கல் பஞ்சாயத்து லெவலில் பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ். இதனோட ஒவ்வொன்றோட ஃபங்க்ஷன்ஸையும் டீட்டெயில்டாக கேட்டிருந்தாங்களா, அது ஒவ்வொன்றையும் டீட்டெயில்டாக பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டியோடைய அதனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் மே by notification in the official gazette appoint and establish it. It advises the central government on matters relating to conservation of biological diversity. இதனோட ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? நம்மளோட சென்னையில் தான் இருக்குது, என்பிஏயோட ஹெட்குவார்ட்டர்ஸ். இந்த நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டியோட சேர்மனை யாராக இருக்கலாம்னா, a person having adequate knowledge and experience in the conservation and sustainable use of biological diversity and in matters relating to equitable sharing of benefits to be appointed by the central government. ஸோ இதனோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் சரி, இதனோட சேர்மன் அப்பாயின்ட் பண்ணுறதும் சரி, டைரக்ட்லி கம்ஸ் அண்டர் தி ஆம்பிட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? இதனுடைய மேஜரான ஒரு விஷயமே என்னது? எனி பயாலஜிக்கல் ரிசோர்சஸ் ரிலேட்டடான பர்மிஷன்ஸை நீங்கள் எடுக்கணும்னா இட் ஷுட் பி தி ஃபைனல் அத்தாரிட்டி டு டிசைட். நோ பர்சன் without previous approval of the NBA obtain any biological resources like plants, animals or any other natural materials occurring in India or knowledge associated thereto for research as well as for commercial utilization or for biosurvey and bioutilization. இந்த மாதிரி என்ன பர்பஸஸ்க்காக அந்த டைவர்ஸ் அந்த பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே தே ஷுட் கெட் தி அப்ரூவல் ஆஃப் தி பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. இது நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டியோடைய ப்ரொவிஷன்ஸில் இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொன்றுக்கு கீழேயும் அந்த அப்ரூவல் தேவையா இல்லையான்றத பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு ஆக்ட் ஆஃப் 2023 அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொவிஷன்ஸையும் நம்ம என்னன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ இது எதுக்காக? இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இட் அப்ளிகேஷன் ஃபார் ஆல் தி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் நாட் டு பி மேட் வித்தவுட் தி அப்ரூவல் ஆஃப் தி நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. இப்போ ஏன்னா அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை அவங்க கிளைம் பண்ணுறதுக்கான ஃபீஸபிலிட்டியும் நாலேஜும் அவங்க கிட்ட தான் ஒரிஜினலாக இருக்குதா, அல்லது தே ஹாவ் இவால்வ்ட் இன் பயோபைரசியா அப்படின்ற ஒரு விஷயத்தை என்பிஏ மூலியமாக தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? It maintains the National Biodiversity Fund. ஓகேவா? இந்த ஃபண்ட் எதுக்காக? It includes grants, loans from the central government, royalties and fees from the commercial entities accessing the biological resources. எந்தெந்த biological resources இந்தியாவுக்கு பொதுவானதோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்கு பொதுவானதோ அவங்களுடைய ரிசோர்ஸஸை இன்னொருத்தவங்க கமர்ஷியலாக யூட்டிலைஸ் பண்ண போகும்போது அதுக்கு தேவையான ஃபீஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை தே ஹாவ் டு ஷேர். இந்த ஃபண்ட் வில் பி யூட்டிலைஸ்டு ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் லோக்கல் ட்ரைபல்ஸோ அல்லது வில்லேஜ் கம்யூனிட்டிஸுக்கோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே அவங்களுடைய நாலேஜ் அடிப்படையை வச்சு ஜெனரேட் பண்ணப்பட்ட கமர்ஷியல் ரிசோர்ஸஸ் தானே. அந்த ஃபண்டை வில் பி யூட்டிலைஸ்டு ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தீஸ் பீப்புள்ஸ். ஏன்னா அவங்கள்ட்ட தான் அந்த ஒரிஜினல் சோர்ஸுக்கான நாலேஜஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்ட். அது யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவா? ஸ்டேட் கவர்மெண்ட் மே பை நோட்டிஃபிகேஷன் இன் த அஃபிஷியல் கெசட் அப்பாயிண்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் இட். இட் இஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன் என்னது? இட் அட்வைஸ் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்ஜெக்ட் டு எனி கைட்லைன்ஸ் issued by the central government or matters relating to conservation of biodiversity, sustainable use of its components and equitable sharing of the benefits arising out of the utilization of biological resources. It maintains the state biodiversity fund. இது அப்படியே it simulates the function of the National Biodiversity Authority at the state level. Whereas BMC எடுத்துக்கிட்டோம்னா it has a specific provisions. Every local body shall constitute a biodiversity management committee within its area for the purpose of conservation, sustainable use, documentation of biological diversity. இந்த documentation function தான் ரொம்ப different ஆனது. It shall consist of a chairman and not more than 6 persons nominated by the local body. அங்க என்ன பார்த்தோம்? appointed by the central government. ஆனா இங்க nominated by the local body, of whom not less than 1/3 should be women and not less than 18% should belong to the scheduled caste or scheduled tribe. So reservation applicable for the biodiversity management committees
whereas it is not for the National Biodiversity Authority. The chairman of the Biodiversity Committee shall be elected. அங்க என்ன அப்பாயிண்டட்னு பார்த்தோம், ஆனா இங்க elected from amongst the members of the committee in a meeting to be chaired by chairman of the local body. லோக்கல் பாடியோடைய பஞ்சாயத்தோடைய சேர்மன் யார் இருக்காங்களோ அவங்களுடைய தலைமையின் கீழே இந்த சேர்மன் யாரா இருக்கணும், சேர்மன் ஃபார் தி பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி யாரா இருக்கணும்ன்றது எலெக்ஷன் ப்ராசஸ் மூலியமா தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த பிஎம்சிஸ் உடைய முக்கியமான ப்ரொவிஷன் என்னன்னு பார்த்தோம், டாக்குமெண்டேஷன். அந்த டாக்குமெண்டேஷன் என்னது, இஸ் டு ப்ரிப்பேர் பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர் இன் கன்சல்டேஷன் வித் தி லோக்கல் பீப்புள். இந்த பீப்புள் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர்ல தான் எல்லா விதமான நாலேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸும் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கும். இட் கண்டெய்ன்ஸ் காம்ப்ரஹென்சிவ் இன்ஃபர்மேஷன் ஆன் தி அவைலபிலிட்டி அண்ட் நாலேஜ் ஆஃப் லோக்கல் பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ், தேர் மெடிசினல் ஆர் எனி அதர் கமர்ஷியல் யூசேஜஸுக்காக. இப்போ நீம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஜெனரலாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதனுடைய ட்ரெடிஷ்னல் நாலேஜஸை எடுத்துட்டு போயிட்டு கமர்ஷியலாக ஒரு ப்ராடக்ட்ஸை மேக் பண்ணக்கூடாதுன்றதை தடுக்கிறதுக்காக தான் பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர் ஹஸ் பீன் மெயின்டைன்டு. அப்போ ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்டாக இருக்கட்டும் அல்லது நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டியாக இருக்கட்டும், யாருக்கு ஐபிஆரை ப்ரொவைட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த லோக்கல் நாலேஜஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட தானே அப்ரூவல் வாங்கணும்னு பார்த்துருந்தோம். அவங்களே என்னது, அவங்களே they should consult the BMCs. NBA and SSB shall consult the BMC while taking any decision relating to the use of biological resources and the knowledge associated with such resources occurring within the territorial jurisdiction of the BMC, because it maintains the biological diversity, People's Biodiversity Authority. இவங்க கிட்ட தான் அந்த கிளியரான நாலேஜ் இருக்கும். இவங்களோட கன்சல்டேஷன் இல்லாமல் அவங்க ப்ரொவைட் பண்ண முடியாது. அப்போ இவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பவர் இருக்கு. அந்த பவர் தான் என்னது, பிஎம்சி மே லெவி சார்ஜஸ் பை வே ஆஃப் கலெக்ஷன் ஃபீஸ் ஃப்ரம் எனி பர்சன் ஃபார் ஆக்சஸிங் ஆர் கலெக்டிங் எனி பயாலஜிக்கல் ரிசோர்சஸ் ஃபார் கமர்ஷியல் பர்பசஸ் from the areas falling within its jurisdictions and maintains the local biodiversity fund, National Biodiversity Fund, State Biodiversity Fund as well as Local Biodiversity Fund. அந்த Local Biodiversity Fundல இவங்க ஃபீஸை கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ், லெவி சார்ஜஸுக்கான ப்ரொவிஷன்ஸ் வில் பி தேர். அப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிஎம்சி இஸ் மோர் ப்ராடர் தேன் தி என்பிஏ அண்டு எஸ்எஸ்பி. இதை தான் ஸ்பெசிஃபிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், பயோடைவர்சிட்டி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2023 ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க, முன்னாடி இருந்தது என்னது, ஃபாரின் என்டைட்டிஸ்னா யாரு, ஏன்னா அதுதான் அவங்க தானே நம்மளுடைய நாலேஜஸை அக்வயர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஃபாரின் என்டைட்டிஸ் யாருன்றதனுடைய ப்ரொவிஷன்ஸை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஃபாரின் இண்டிவிஜுவல்ஸ், கம்பெனிஸ் ஆர் என்ஆர்ஐஸ் required prior approval from NBA for accessing biological resources என்றது earlier 2002 provision act கீழ இருக்கு. இப்போ amended provision என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதே provision same retained, but the definition of foreign entities has been clarified. யாரு இந்த foreign entities யாருன்னா, வெறும் ஃபாரினர்ஸ் மட்டும் கிடையாது, இந்தியன் கம்பெனிஸ் வித் ஃபாரின் ஷேர் ஹோல்டிங் ஆர் ஃபாரின் கண்ட்ரோல்ஸ். அப்போ ஒரு இந்தியன் கம்பெனி, அது பேருக்கு இந்தியன் கம்பெனியா இருக்கலாம், ஆனால் அதோட ஷேர் ஹோல்டிங்கும் அதோட கண்ட்ரோலும் ஃபாரினர்ஸ் கிட்ட இருந்துச்சுன்னா தட் ஷுட் ஆல்சோ பீன் கன்சிடர்ட் அஸ் அ ஃபாரின் என்டைட்டி. பிகாஸ் பைபாஸ் பண்ணி ஈஸியாக அது இந்தியன் கம்பெனின்ற பேரை இங்கே அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க, ஆனால் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஃபாரின் என்டைட்டிஸ் கீழே போகலாம்ல. அந்த பயோ பைரசியை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸோட சேர்த்து இந்தியன் கம்பெனிஸாகவே இருந்தாலும் அதோட மேஜர் ஷேர் ஹோல்டிங் ஃபாரினர்ஸ் கிட்ட இருக்குதுன்னா, அல்லது இட் இஸ் ஃபாரினர் ஆப்ரேட்டட் இந்தியன் கம்பெனியா இருக்குன்னா தட் குட் பி கன்சிடர்ட் அஸ் அ ஃபாரின் என்டைட்டி. அப்போ என்பிஏ உடைய ப்ரொவிஷன்ஸ் அல்லது அத்தாரிட்டி இல்லாமல் தே கேன் நாட் டேக் அவுட் தி பெனிஃபிட்ஸ் அவுட் ஆஃப் தி பயாலஜிக்கல் ரிசோர்சஸ். இதில் எக்ஸம்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆயுஷ் செக்டர்ஸ், அதாவது ஆயுர்வேதா, யுனானி, தென் வந்து சித்தா, ஹோமியோபதி மாதிரியான நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மெடிசினல் ப்ராக்டிஷனர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு மட்டும் எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. முன்னாடி என்ன இருந்தது, தே ஆர் ஆல்சோ ரெக்வயர்ட் ப்ரையர் அப்ரூவல் ஃபார் ஆக்சஸிங் பயாலஜிக்கல் ரிசோர்சஸ் ஃபார் தி ட்ரெடிஷனல் மெடிசன்ஸ், பட் தே ஹாவ் பின் கிவன் எக்ஸம்ஷன். ஆயுஷ் ப்ராக்டிஷனர், கோடிஃபைடு ட்ரெடிஷனல் நாலேஜ், லோக்கல் இந்தியன் கம்பெனிஸ் ஃப்ரம் ப்ரையர் அப்ரூவல்கான எக்ஸம்ஷன் உண்டு. இவங்களுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் உண்டு. ஓகேவா? பிகாஸ் தே ஆர் பிலாங்கிங் டு இந்தியன் ப்ராக்டிஷனர்ஸ், இந்தியன் டைப் ஆஃப் மெடிசின்ஸ். ஓகேவா? இங்கிலீஷ் மெடிசின்ஸ் கிடையாது.
அதே மாதிரி ரிசர்ச் அண்ட் பேட்டன்ட் எக்ஸம்ஷன். முன்னாடி என்னது, போத் ரிசர்ச் ஆஸ் வெல் அஸ் பேட்டன்ட்டுக்கு அப்ரூவல் இஸ் ரெக்வயர்டு ஃப்ரம் தி என்பிஏ. இப்போ என்னது, நோ அப்ரூவல் நீடட் ஃபார் ரிசர்ச், ஒன்லி ஃபார் ஐபிஆர் ஆர் டிரான்ஸ்ஃபர் டு ஃபாரின் என்டைட்டிஸ். ஓகேவா, ரிசர்ச் பண்றதுக்கான ப்ரையர் அப்ரூவல் தேவைப்படாது. பட் இப்போ அதே ஐபிஆர் ஆர் டிரான்ஸ்ஃபர் டு ஃபாரின் என்டைட்டிஸ்க்கு இருந்துச்சுன்னா தேர் நீட்ஸ் தி அப்ரூவல். அந்த ஆக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் என்னது, முன்னாடி வந்து ஏபிஎஸ் மெக்கானிசம், அதாவது ஈக்விட்டபிள் ஷேரிங்காக இருக்கணும், அதே தான் இப்போவும் கண்டினியூ ஆகுது. பட் ஆயுஷ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் யூசர்ஸுக்கு தட் ஹாஸ் பின் சிம்பிளிஃபைடு. ஓகேவா, பிகாஸ் இது எல்லாமே இந்தியன் டைப் ஆஃப் மெடிசனாக இருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ், ஏன்னா இதனுடைய பர்பஸ் என்னது, ஆயுஷ் ப்ராக்டிஷனர்ஸுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஃபாரின் என்டைட்டிஸ் யாருன்றது கிளியர் கிளாரிஃபிகேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. முன்னாடி என்ன இருந்தது, வயலேஷன்ஸ் ஹேவ் அட்ராக்ட் போத் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபைன்ஸாக இருந்தது. பட் இப்போ என்னது, இம்ப்ரிசன்மெண்ட்ன்ற ப்ரொவிஷனை எடுத்துட்டாங்க. இம்ப்ரிசன்மெண்ட் ரிமூவ்டு, நவ் ஒன்லி மானிட்டரி பெனால்டிஸ் அண்ட் இம்போஸ்டு பை தி அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ். இதெல்லாம் என்னது, கான்ட்ரவர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதே மாதிரி முன்னாடி என்னது, ரொம்ப ரொம்ப முக்கியமான பவர்ஸ் வேர் retained with the biodiversity management committees, because mandatory for all local bodies to prepare people's biodiversity registers. இப்பவும் அதே தான் இருக்கு. But role of BMCs may be retained, but concerns raised over the dilution of their authority. ஏன்னா NBA உடைய ஐபிஆர் பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், அல்லது வந்து எந்த விதமான அப்ரூவல் கொடுக்கறதா இருந்தட்டும், they have to consult with the BMCs ன்னு சொல்லியிருக்கோமா. BMCs உடைய கம்ப்ளைண்ட்ஸை டைல்யூட் பண்ணியிருக்கிறதுன்றது ஒன் ஆஃப் தி கான்ட்ரவர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் 2023 Amendment Act. ஓகேவா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன்ஸ் நாட் அ மேஜர் ஃபோக்கஸ் இன் 2002 Act, பட் ஹியர் promotes ease of doing business in biotechnology, seed, traditional medicinal industries. இது எல்லாத்துலேயுமே இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் இதில் எல்லாத்துலேயுமே ரிலாக்ஸ் பண்ணுறதன் மூலியமா இந்த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் செக்டார்ஸை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிலையும் இருக்கு. அப்போ அமெண்டட் ஆக்ட் ஹேஸ் அ ப்ரொவிஷன் ஃபார் போத் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி ட்ரெடிஷனல் நாலேஜஸ் ஃபார் தி ரிசோர்சஸ் ஆஸ் வெல் அஸ் இட் ஷுட் பேவ் தி வே ஃபார் கமர்ஷியல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தி ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ். இது ரெண்டுக்குமான ப்ரொவிஷன்ஸும் இங்கே இருக்கு. பட் பழைய ஆக்டில் சேஃப்கார்டிங் ப்ரொவிஷன்ஸுக்கான மேஜர் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அந்த சேஃப்கார்டிங் ப்ரொவிஷன்ஸை டைல்யூட் பண்ணுறதுனால தான் இட் ஹேஸ் நியூமரஸ் ட்ராபேக்ஸ் அண்ட் கான்ட்ரவர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி 2023 அமெண்டட் ஆக்ட். இந்த ப்ரொவிஷன்ஸை டிஃப்ரென்சஸை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ ராம்சாரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸையும் நியூஸில் வந்துக்கிட்டே கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்களா. இப்போ ராம்சார் சைட்ஸை பற்றி பார்த்தோம்னா இந்தியாவில் இப்போ ப்ரெசண்ட்டாக 98 சைட்ஸ் வேர் தேர். எப்போ, நம்மளுடைய February 2, அதுதான் என்னது, வெட்லேண்ட் டே. இந்த வெட்லேண்ட் டே அப்போ 2 நியூ சைட்ஸ் வேர் ஆடட். அந்த 2 நியூ சைட்ஸ் தான் இங்கே இருக்கு. எது சாரிதாந்த் பாட்னா விஹார் பேர்ட் சாங்சுரி. பாட்னா விஹார்ன்றது உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஓகேவா, பீகார் கிடையாது. ஸோ இது குஜராத்தில் இருக்கக்கூடிய 2 சைட்ஸையும் ரீசெண்டாக ஆட் பண்ணதன் மூலியமா 98 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. ஓகேவா, இதில் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எது லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ராம்சார் சைட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட், தமிழ்நாடு தான். லார்ஜஸ்ட் ராம்சார் சைட் எது, சுந்தர்பன்ஸ் தான். ஓகேவா, சுந்தர்பன்ஸ் இன் வெஸ்ட் பெங்கால் தான் லார்ஜஸ்ட் சைட். ஸ்மாலஸ்ட் சைட் எது, ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய ரேணுகாவும் வேம்பனூர் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ் இன் தமிழ்நாடும். போத்தும் என்னது 1 கிலோமீட்டர்ஸ், 1 ஸ்கொயர் கிலோமீட்டரை விட கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு வெட்லேண்ட்ஸ். இருக்கிறதே ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது தான் ஓல்டஸ்ட் சைட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் சிலிகா லேக் இன் ஒடிசாவும் கலடியோகானா நேஷனல் பார்க் இன் ராஜஸ்தானும் தான் ஃபர்ஸ்ட் டெசிக்னேட்டட். அதனால தான் ஓல்டஸ்ட் ராம்சார் சைட்ஸ் என்ற இந்த யூனிக் ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஸோ 2026 எப்படி இப்போ ஆஸ் ஆஃப் நவ் இந்த 2 ராம்சார் சைட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா. 2025 எந்தெந்த சைட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருந்தாங்களா. இதெல்லாம் தான் என்னது, சக்கரக்கோட்டை பேர்ட் சாங்சுரி இன் தமிழ்நாடு, தீர்த்தங்கால் பேர்ட் சாங்சுரி, தென் கெச்சியோ பால்ரி வெட்லேண்ட் இன் சிக்கிம், உத்வா லேக் இன் ஜார்க்கண்ட், கின்சான் மெனார் அண்டு சிலிசேர் லேக்ஸ் ஆஃப் ராஜஸ்தான், கோகுல் ஜல்சாரி, உதய்பூர் ஜில், கோகாபில் லேக் ஆஃப் பீகார், கோப்ரா ரிசர்வாயர் இன் சத்தீஸ்கர். இது எல்லாமே என்னது, ஏன்னா ஸ்டேட்ஸோட அசோசியேட் பண்ணி தான் யூபிஎஸ்சி கேள்வி கேட்குறாங்க. இது எல்லாமே 2025 அனௌன்ஸ் பண்ணப்பட்ட சைட்ஸு. இப்போ 2026 2 சைட்ஸோட சேர்த்து மொத்தம் 98 ராம்சார் சைட்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் யூனிக் ஃபேக்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ராம்சார் சைட்ஸ் இன் இந்தியா. தென் அடுத்தது
நமக்கு ஓவராலாகவே இந்த இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய எல்லா ப்ரொவிஷன்ஸுடைய ஒரு அம்பரல்லா ஆக்ஷன் பிளானாக தான் நமக்கு நேஷனல் ஆக்ஷன் பிளான் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் 2008 இதை நம்ம கொண்டு வந்தோம். அதோட சப்மிஷன்ஸாக ஒரு 8 மிஷன்ஸ் இருக்குது. அந்த 8 மிஷன்ஸோடைய கரண்ட் அப்டேட்ஸும் நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸோடையும் ரிலேட்டபுளாக இருக்கும். ஓகேவா? அதில் ஒன்று என்னது, நேஷனல் சோலார் மிஷன். இந்த நேஷனல் சோலார் மிஷனோட பர்பஸ் என்னது, சோலார் எனர்ஜி. ஏன்னா இது ரெனியூவபிள் எனர்ஜி. சோலார் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணணும் ஃபார் எனர்ஜி செக்யூரிட்டி, சஸ்டைனபிலிட்டி, ஆஸ் வெல் அஸ் இட் குட் அட்ரஸ் தி எமிஷன் ரிடக்ஷன் டார்கெட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி கார்பன் ஃபாசில் ஃபியூவல் எமிஷன்ஸ். அதில் ரீசெண்டாக நம்ம 2024 வரைக்கும் பார்த்தோம்னா அரௌண்ட் 80 gigawatts ஆஃப் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. What we have planned 500 gigawatts of installed capacity from non-fossil fuels. அதில் 50% renewable energy இருக்கணும்னு இருக்கும். அதனோட அப்டேட்டாக இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் ஃபார் ஹை எஃபிஷியன்சி சோலார் ஃபோட்டோவோல்டாயிக் மாடியூல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், ரூஃப் டாப் சோலார் பவர் ஜெனரேஷன்ஸை வெறும் பார்க் தனித்தனியான இண்டஸ்ட்ரியல் லெவலில் லார்ஜ் ஸ்கேல் பார்க்ஸ் மட்டும் இல்லாமல் ரெசிடென்ஸ்லையோ அல்லது பெரிய பெரிய பில்டிங்ஸ்லையோ ஃபேக்ட்ரிஸ்லையோ ரூஃப் டாப் சோலார் எனர்ஜி ஜெனரேஷன்ஸ். பிகாஸ் பீயிங் அ ட்ராபிக்கல் கண்ட்ரி வி ஹாவ் ஹை லெவல் ஆஃப் சன்லைட் பெனிட்ரேஷன்ஸ் எஸ்பெஷலி பிலோ தி ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு கீழே இருக்கக்கூடிய டைரக்ட் சன்லைட்டை ரிசீவ் பண்ணக்கூடிய கண்ட்ரியாக இருக்கிறதுனால இந்த ஸ்கீம்ஸ், அதாவது பிஎம் சூரியகார் அண்ட் முஃப்த் பிஜ்லி யோஜனா மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாமே இதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக அசோசியேட்டடாக இருக்குது. தென் அடுத்தது நேஷனல் மிஷன் ஆன் என்ஹான்ஸ்டு எனர்ஜி எஃபிஷியன்சி. ஏற்கனவே இருக்கக்கூடிய எனர்ஜி இன்டென்சிவ் செக்டார்ஸோ அல்லது ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ரிசோர்ஸஸ்க்கான பாசிபிலிட்டிஸை வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன். அது பிரகாரம் தான் என்னது இந்த பேட் சைக்கிள். பேட்ன்றது என்னது, பெர்ஃபார்ம், அச்சீவ் அண்ட் ட்ரேடு. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்னது, இதுவும் கிட்டத்தட்ட கார்பன் மார்க்கெட்ஸ் மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஏற்கனவே நீங்கள் எந்த அளவுக்கு எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்கீங்க, எனர்ஜி ரிடக்ஷன்ஸை, எனர்ஜி யூட்டிலைசேஷனை குறைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான கிரெடிட்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம், அதை ட்ரேடும் பண்ணலாம். அதுதான் பேட் ஸ்கீம். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆல்சோ லிங்க்டு வித் இந்தியன் கார்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனலைஸ்ட் அண்டர் எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2022. இதெல்லாம் தான் என்னது, கார்பன் மார்க்கெட்ஸ் ரிலேட்டடாக கார்பன் கிரெடிட்ஸ் கேன் பி ஏர்ன்டு. கார்பன் கிரெடிட்ஸ், large scale deployment of LEDs and smart meters under the energy efficiency solution limited கீழே வரும். ஓகேவா? அது கீழே வருது பார்த்துக்கணும். அதே மாதிரி நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் ஹேபிட்டட். ஸோ ஹேபிட்டட், ரெசிடென்ஸு, எனர்ஜி பில்டிங் கோடிங்ஸு, தென் ஏன்னா ரெசிடென்ஷியல் எனர்ஜி யூசேஜஸை குறைக்கணும், நேச்சுரல் லைட்டுக்கான பாசிபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிரீன் பில்டிங் கோடிங்ஸ் கீழே வருது. அதுதான் நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் ஹேபிட்டட். ப்ரொமோட் சஸ்டைனபிள் அர்பன் பிளானிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஸ் வெல் அஸ் ஹவுசிங். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் கீழே தான் ஹைட்ரஜன் என்ரிச்டு சிஎன்ஜி ஆஸ் அ ஃபியூவல் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸான்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஈகோ நிவாஸ். நிவாஸ்ன்றது என்னது, ரெசிடென்ஸ் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸு. தென் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிஃபிகேஷன் த்ரூ ஃபேம், ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மொபைலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஓகேவா? அதுவும் ஃபோக்கஸ் ஆன் க்ரீன் பில்டிங்ஸு, தென் நாட் மோட்டரைஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ். இந்த மாதிரி சஸ்டைனபிள் பில்டிங்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அண்டு other related activities in terms of hybrid energy as well as electric vehicles. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ரமோட் பண்ணுறது. ஓகேவா? அர்பன், எஸ்பெஷலி ஸ்மார்ட் சிட்டிஸு, ஸ்மார்ட் அர்பன் லேண்ட்ஸ்கேப்ஸு, அம்ருத் மாதிரியான ஸ்கீம்ஸு, தென் ஃபேம் மாதிரியான மொபிலிட்டி சென்ட்ரிக்கான ஸ்கீம்ஸ், இது எல்லாமே கம்ஸ் அண்டர் தி சஸ்டைனபிள் ஹேபிட்டட்டா. ஏன்னா இது எல்லாமே ஓவராலாகவே அர்பன் பிளானிங் கீழே வருது. தென் அடுத்தது நேஷனல் வாட்டர் மிஷன்ஸ், ப்ரொமோட் இன்டகிரேட்டட் வாட்டர் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட், கேட்ச் தி ரெயின் கேம்பெயின் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட். அதுவும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் என்ற கான்செப்ட்ஸை பார்த்துருந்தோமா. எம்பசிஸ் ஆன் வாட்டர் பட்ஜெட்டிங், ரீயூஸ் அண்ட் ரீசைக்ளிங், ஸ்ட்ரென்த் அண்ட் டிஜிட்டல் கிரவுண்ட் வாட்டர் மேப்பிங் அண்ட் அக்விஃபர் மேனேஜ்மெண்ட். அப்போ இதனுடைய ரெகுலேஷன் கீழே யார் மேஜராக வருவா, சிபிசிபி. ஏன்னா அதுதான் வாட்டருக்கும் சரி ஏருக்குமான ஒரு மானிட்டரிங் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் மெக்கானிக்கிங் ஏஜென்சியாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. தென் நேஷனல் மிஷன் for sustaining the Himalayan ecosystem. ஏன்னா Himalayas is one of the important regions which are directly affected by the climate change. Climate changeனால larger glacier meltings இருக்கு, floods இருக்கு, landslides நடக்கும், avalanches நடக்கும், then high level of
என்ன சொல்கிறது டிஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டீக்ரடேஷன்ஸு நாட் ஓன்லி இன் தி ஹிமாலயன் ஈகோசிஸ்டம்ஸ் பட் தி அட்ஜாயினிங் கிரேட் பிளைன் ரீஜன்ஸு அந்த அட்ஜாயினிங் கிரேட் பிளைன் ரீஜன்ஸோடைய ரன் ஆஃபாக நமக்கு கோஸ்டல் ரீஜன்ஸும் என்விரான்மெண்டல் மரீன் ஈகோசிஸ்டம்ஸும் பொல்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே நம்ம டிசாஸ்டர்ல ரொம்ப டீடைலிங்காகவே பார்த்துருந்தோம். அப்போ அதை சஸ்டைனபிளாக மெயின்டைன் பண்ணணும்னா ப்ரொடெக்ட் தி ஹிமாலயன் ஈகோசிஸ்டம்ஸ் அண்ட் என்ஹான்ஸ் தி ரெசிலியன்ஸ் ஆஃப் தி மவுண்டைன் கம்யூனிட்டிஸ், எக்ஸ்பேண்டட் கிளேஷியர் ஸ்னோ அண்ட் பெர்மாஃப்ரோஸ்ட் மானிட்டரிங் யூசிங் ரிமோட் சென்சிங் மூலியமா, அதே மாதிரி கிளைமேட் ரெசிலியன்ட் லைவ்லிஹுட் அண்ட் ஈகோசிஸ்டம் ப்ராக்டிசஸ், ஸ்ட்ரென்த் ஸ்டடீஸ் ஆன் கிளேஷியர் லேக் அவுட்பர்ஸ்ட், ஃப்ளட்ஸ், லேண்ட்ஸ்லைட்ஸ், டிசாஸ்டர்ஸ், இது எல்லாத்தையுமே பார்க்கணும். பிகாஸ் Himalayan ecosystems are most important ecosystems not only for India, for the entire world. ஓகேவா? அதே மாதிரி நம்ம இந்த கிரீன் இந்தியா மிஷன் பார்த்தோமா, கிரீன் இந்தியா மிஷன்ஸ் மூலியமா தான் என்னது கிரீன் கிரெடிட்ஸ் can be earned, enhance forest cover, forest quality and ecosystem services. Revised Green India missions புதுசான ப்ரொவிஷன்ஸோட 2030ல அப்ளை பண்ணிட்டு இருக்கு. அதே சமயத்தில் நமக்கு லேண்ட்ஸ்கேப் லெவல் ரீஸ்டோரேஷன் ஆஃப் டீக்ரேடட் ஃபாரஸ்ட், ஏன்னா அஃபாரஸ்டேஷனை தாண்டி டீக்ரேட் ஆகிருக்கக்கூடிய டீஃபாரஸ்டட் லேண்டையும் திரும்ப ஃபர்தராக என்ஹான்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம க்ரீன் கவர்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். மேங்க்ரூவ் எக்ஸ்பான்ஷன் பிஸ்தி ப்ரோக்ராம் மூலிமா மேங்க்ரூவ் ரீஸ்டோரேஷன் அண்ட் மேங்க்ரூவ் அப்கிரேடேஷன் ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. சப்போர்ட்ஸ் இந்தியாஸ் 2.5 to 3 பில்லியன் டன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் சிங்க் டார்கெட். ஓகேவா? ஸோ கார்பன் டை ஆக்சைடை குறைக்கிறதன் மூலிமா கார்பன் சிங்க் டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணணும்னா we have to enhance the green cover. green cover அதிகரிக்க அதிகரிக்க carbon dioxide will automatically naturally be sequestered because it acts as a carbon sink. carbon emissions இண்டஸ்ட்ரி லெவலில் குறைக்கிறதுக்கு கார்பன் கிரெடிட்ஸும் கார்பன்ஸை நேச்சுரலாக அக்வயர் பண்ணுறதுக்கு அஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டி மூலிமா கிரீன் கிரெடிட்ஸையும் ப்ரமோட் பண்ணக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ அப்போ இந்த ஆரோட சேர்த்து இன்னும் ரெண்டும் தான் 8 சப்மிஷன்ஸ் ஆஃப் நேஷனல் ஆக்ஷன் பிளான். நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், ஏன்னா கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர், குளோபல் அலையன்ஸ் ஆன் கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே யூபிஎஸ்சி குளோபல் லெவல் இனிஷியேட்டிவ் சென்ட்ரிக்காகவும் கேட்டிருக்காங்க. கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸையும் அக்ரிகல்ச்சரல் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. பர்மாகல்ச்சர், ஜீரோ டில்லேஜ் ஃபார்மிங்கு, தென் வந்துட்டு வெர்டிக்கல் ஃபார்மிங், இது எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க. அப்போ அது என்னது கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர் ஃபார் தி கன்சர்வேஷன்ஸ், எதெல்லாம் நம்மளுடைய ஸ்கீம்ஸ் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சய் யோஜனா, கேந்திரிய நேஷனல் இன்னோவேஷன்ஸ் ஆன கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரியான சப் ஸ்கீம்ஸ் எல்லாமே இன்டகிரேட்டடாக இருக்கணும். ஏன்னா ஃபர்டிலைசர் அப்ளிகேஷனில் இருந்து இரிகேஷன் யூசேஜஸில் இருந்து அந்த ப்ராக்டிசஸை மேனேஜ் பண்ணுறது வரைக்கும் ட்ரிப் இரிகேஷன் வரைக்கும் இது எல்லாமே இன்டகிரேட்டடாக இருக்க போகும்போது தான் அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் வில் பி கலெக்டிவ்லி கால்ட் அஸ் கிளைமேட் ஃப்ரெண்ட்லி ஆர் நேச்சர் ஃப்ரெண்ட்லி ஆர் ஈகோ ஃப்ரெண்ட்லி. ஏன்னா ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்டுமே நம்ம இண்டிவிஜுவலாக அட்ரஸ் பண்ணணும். ப்ராப்பரான வேல ரைட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வில் பி யூஸ்டு, வாட்டர் லாக்டு கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடாது. அந்த வாட்டர்லேயுமே யூசேஜஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் கம்மி பண்ணணும் ஃபெர்டிகேஷன் கான்செப்ட் மூலிமா. தென் இட் வில் பி அதில் இருந்து வரக்கூடிய ரன் ஆஃப்ஸை அட்ரஸ் பண்ணணும். இது எல்லாமே இன்டகிரேட்டடாக இருக்க போகும்போது அது கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர்ஸாக இருக்கும். எம்பசிஸ் ஆன் சாயில் ஹெல்த், மைக்ரோ இரிகேஷன் அண்ட் கிளைமேட் ரெசிலியன்ட் கிராப்ஸ், ஸ்கேலிங் அப் கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ், இது எல்லாமே இதோட இன்டகிரேட்டட் காம்பனண்ட்டாக இருக்கும். இதை தான் யூபிஎஸ்சி திரும்ப திரும்ப அக்ரிகல்ச்சரல் ஆஸ்பெக்ட்லையும் கேட்டிருக்காங்க, என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்லையும் கேட்டிருக்காங்க. தென் ஃபைனலாக நேஷனல் மிஷன் ஆன் ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் ஃபார் கிளைமேட் சயின்ஸ், இது எல்லாமே ரிசர்ச் சென்ட்ரிக்காக டெக்னாலஜிக்கல் சென்ட்ரிக்காக இருக்கும். பில்டு கிளைமேட் சயின்ஸ் ரிசர்ச் டேட்டா நாலேஜ் சிஸ்டம்ஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் இன்வென்ட்ரிஸ், எம்ஆர்வி சிஸ்டம்ஸ், அதாவது மெஷர்மெண்ட்டு, ரெஜிஸ்ட்ரேஷனு, தென் வந்து வெரிஃபிகேஷன்ஸ், இது எல்லாமே. ஏன்னா இண்டஸ்ட்ரீஸோடைய எமிஷன்ஸை மெட்ரிக்ஸை மெஷர் பண்ணணும், அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரெஜிஸ்டர் பண்ண டார்கெட்ஸை இவங்க அச்சீவ் பண்ணுறாங்களா, அதை தாண்டி போகிறாங்களா இல்லையான்றதை மானிட்டர் பண்ணணும். அதான் வெரிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ். இதெல்லாம் தான் என்னது சயின்டிஃபிக் பேக் போன் ஃபார் இந்தியன் கார்பன் மார்க்கெட். இதை மெஷர் பண்ணக்கூடிய லெவலில் இருந்தால் மட்டும்தான் கார்பன் கிரெடிட்ஸை ஏர்ன் பண்ண முடியும். தட் வில் பி tradable in the carbon market. Enhanced climate modeling and vulnerability assessments. ஸோ அப்போ இந்த 8 மிஷன்ஸுமே இன்ன வரைக்குமே அது ரிலேட்டடான அப்கிரேடேஷன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கு. பட் யூ ஷுட் ஹேவ் அ கலெக்டிவ் நாலேஜ் தட் தீஸ் 8 மிஷன்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ஃபங்க்ஷன் அண்டர் தி நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இது ஸ்டேட் லெவல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்சஸ் ஆகும் ஃபர்தராக சப்டிவைட் ஆகி. ஏன்னா இப்போ ஹிமாலயன் ஈகோ சிஸ்டத்தோடைய என்ஹான்ஸ்மெண்ட் வந்து பெனின்சுலர் இந்தியாவில் இருக்கக்கூடிய சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு சம்மந்தம் இருக்காது. அப்போ ஸ்டேட் லெவல் ஆக்ஷன் பிளான்ஸ் வில் ஆல்சோ பி தேர். ஓகேவா?
ஸோ இதே மாதிரி இந்தியாவால் இனிஷியேட் பண்ணப்பட்ட குளோபல் என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்டு விஷயங்களை பற்றின ஒரு நாலேஜஸும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதில் எதெல்லாம் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையான்ஸ், இது என்னுடைய பர்பஸ் என்னது, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸு, ட்ராபிக்கல் அது இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் ஆர் ரிச் இன் ரிசீவிங் தி சன்ஸோடைய டைரக்ட் எனர்ஜிஸ். ஸோ இப்போ அந்த எனர்ஜிஸ் எல்லாமே சோலார் எனர்ஜிஸ் ப்ரமோட் பண்ணணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட இன்டர்நேஷனல் இனிஷியேட்டிவ் தான் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். இதை இனிஷியேட் பண்ணது யார்? இந்தியா அண்ட் பிரான்ஸ் தான். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் சென்னை, குருகிராம், டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குருகிராமில் தான் இருக்கு. ஃபோக்கஸ் ஆன் ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ் பிட்வீன் தி ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், மொபைலைஸ் ஃபினான்ஸ், டெக்னாலஜி அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் மெஷர்ஸ் ஃபார் டெவலப்பிங் தி சோலார் எனர்ஜி, ரெனியூவபிள் எனர்ஜி. அதனுடைய சப்டிவிஷனாக வந்தது தான் என்னது, ஒன் சன் ஒன் வேர்ல்ட் அண்ட் ஒன் கிரிட் இனிஷியேட்டிவ். இப்படி ஜெனரேட் பண்ணக்கூடிய ரெனியூவபிள் எனர்ஜியான சோலார் எனர்ஜிஸை வித்தின் தி கண்ட்ரீஸ்குள்ளார டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம், யூசேஜ் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆப்வியஸ்லி எனர்ஜி டிமாண்ட் ஃபார் all the countries will be addressed through a grid network systems, so that globally we can have a common ideas of addressing the issues of climate change. அதுதான் என்னது, proposed by India cross border solar power trade enhances energy security and grid stability. It is linked with the international solar alliance. Then அடுத்தது Sendai framework பார்த்தோமா. Sendai framework is associated with what? Disaster risk reduction. டிசாஸ்டர்னால ஏற்படக்கூடிய ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய குளோபல் ஃப்ரேம்வொர்க் தான் சென்டாய் ஃப்ரேம்வொர்க். அந்த ஃப்ரேம்வொர்க்கோடைய பிரின்சிபல்ஸை அப்ளை பண்ணுற மாதிரி டிசாஸ்டர் ரெசிலியன்ட் ரிடக்ஷன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட சிடிஆர்ஐ தான் Coalition for Disaster Resilient Infrastructure. இதை கொண்டு வந்தது யார் தான்? இந்தியா தான். அதுவும் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் தான் இருக்கு. Build climate and disaster resilient infrastructures, covers transport, power, telecom, urban infrastructures, இது எல்லாமே வரும். Adaptation, resilience and mitigations, global south participations, because இது எல்லாமே தேவைப்படக்கூடிய கண்ட்ரி எந்த கண்ட்ரிஸ்க்கு தான் மேஜராக தேவைப்படக்கூடும்? டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு தான். அப்போ இந்த சிடிஆர்ஐயும் யார் தான் இனிஷியேட் பண்ணா? இந்தியா தான். அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட்ன்ற அந்த கேம்பெயினை ஃபர்ஸ்ட் ப்ரமோட் பண்ணது இந்தியாவில் தான். சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல் அண்ட் பிஹேவியரல் சேஞ்ச், பிகாஸ் கிளைமேட் சேஞ்ச் இஸ் நாட் குட் பி அட்ரஸ்டு பை டெவலப்டு கண்ட்ரீஸ் அல்லது இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் கிடையாது. எவ்ரி ஒன் ஹேஸ் டு டேக் அப் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டின்றது பார்ட் ஆஃப் அவர் லைஃபாக வரணுன்ற லைஃப் மிஷனை இந்தியா தான் ப்ரப்போஸ் பண்ணுச்சு. ஃபோக்கஸ் ஆன் டெய்லி ஹேபிட்ஸ் ஆன்கர்ட் இன் இந்தியன் ஃபிலாசபிஸ். இதை ஃபர்தராக குளோபல் லெவலில் எடுத்துகிட்டு போனதும் இந்தியா தான். அதுதான் மிஷன் லைஃப் 2022 அடுத்த வருஷமே. கன்வெர்ட் லைஃப் இன்டு அ மெஷரபிள் கிளைமேட் ஆக்ஷன். இட் வாஸ் என்டாஸ்ட் அட் தி COP 27. ஓகேவா? ஷராம் நம்மளுடைய ஷராம் எல் ஷேக் ஈஜிப்டில் நடந்திருக்கக்கூடிய COP 27 என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. என்கரேஜிங் வாலண்டரி கிளைமேட் ஆக்ஷன்ஸ் லிங்க்ஸ் இண்டிவிஜுவல் ஆக்ஷன்ஸ் வித் நேஷனல் டார்கெட்ஸ். ஓகேவா? ஏன்னா நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ்ன்றது வெறும் கவர்மெண்ட் சென்ட்ரிக்காக மட்டும் கிடையாது, கார்பரேட் சென்ட்ரிக்காக மட்டும் கிடையாது. எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் டு டேக் அப் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை தான் மிஷன் லைஃபாக ப்ரமோட் பண்ணாங்க. தென் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல்ஸாகவும் சஸ்டைனபிள் ஃபியூவல்ஸாகவும் நம்ம பார்க்குறது என்னது? பயோஃபியூவல்ஸ். அந்த நேஷனல் பயோஃபியூவல் பாலிசி கொண்டு வந்த மாதிரியே குளோபல் பயோஃபியூவல் அலையன்ஸ் ஹாஸ் டு பி தேர். Scale up the sustainable biofuels worldwide. G20 summit, டெல்லி சம்மிட் அப்போ தான் இதை லான்ச் பண்ணது. எத்தனால், சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவல், பயோடீசல்ஸ், பயோஃபியூவல்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன் பயோஃபியூவல்ஸ்லாம் பார்த்தோமா. இது எல்லாமே என்னது? ப்ரொமோட் பண்ணணும். ரெடியூசஸ் ஆன் இம்போர்ட் டிபெண்டன்சஸ். இது எல்லாமே நம்ம ப்ரொமோட் பண்ணணுன்றது. அதே மாதிரி ஸ்பீசிஸ் சென்ட்ரிக்கா 7 பிக் கேட் ஸ்பீசிஸ் இருக்கு. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது என்னது? இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ். பிகாஸ் இதெல்லாமே என்னது? அப்பெக்ஸ் பிரிடேட்டர்ஸ். இதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அந்த என்டையர் ஈகோசிஸ்டம் என்விரான்மெண்ட்டையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். 7 பிக் கேட் ஸ்பீசிஸ். இந்த 7 பிக் கேட் ஸ்பீசிஸில் ஆல்மோஸ்ட் 5 வேர் பீன் தேர் இன் இந்தியா. எது நமக்கு ஜாக்வாரும் பூமாவை தவிர மீது எல்லாமே இந்தியாவில் இருக்கு. சீட்டா இஸ் ஆல்சோ பீன் brought back into India from நமீபியா. அதனோட ஹெட் குவார்ட்டர்ஸும் என்னது? இந்தியா தான். ஸோ இது எல்லாமே வேர்ல்டு லெவல் இனிஷியேட்டிவ்ஸ் பட் லெட் பை இந்தியா.
ஓகேவா? ஸோ இதை பற்றின நாலேஜஸும் நமக்கு தேவை. ஸோ இதோட நமக்கு இந்தியா ரிலேட்டடான எல்லா இனிஷியேட்டிவ்ஸும் லாஸும் லீகல் ப்ரொவிஷன்ஸையும் ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதை தாண்டி ஸ்கீம் சென்ட்ரிக்காக இருக்கிறத நீங்கள் தனியாக பார்த்துக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸை சால்வ் பண்ணலாமா? ரைட்டு. இப்போ இந்த கொஷின் பாருங்க. த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1986 empowers தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு என்னது ஸ்டேட் தி ரெக்வயர்மெண்ட் ஆஃப் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் in the process of environmental protection and the procedure and maintain in which in it sort public participation கிடையாது. இது ஆக்சுவலா நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. கரெக்டா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றது. பட் Environmental Protection Act is not associated with the public participation. It is associated with the industries and other actors. ஓகேவா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இட் லேஸ் டவுன் தி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் எமிஷன் ஆர் டிஸ்சார்ஜ் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ரிசோர்சஸ். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 2 ஒன்லி. Which one of the following has been constituted under the Environmental Protection Act of 1986? எது பார்த்திருந்தோம்? சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் கிடையாது, சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டும் கிடையாது, நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியும் கிடையாது. சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி. It is established under Environmental Protection Act of 1986. ஓகேவா? ஸோ கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் இது எல்லாத்துக்குமே, கிரவுண்ட் வாட்டர் மானிட்டரிங், கிராண்டிங் ஆஃப் லைசன்சஸ் இது எல்லாத்தையுமே பண்ணக்கூடியது சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி தான். Then how is the function of NGT different from CPCB? NGT has been established by an act. Yes, correct. The N Act. NGT Act of 2010. Whereas CPCB has been created by an executive order of the government ன்னு கொடுத்திருக்காங்க. Executive order of the government கொடு. இதுவும் statutory body தான். என்னது? Both Air Act as well as Water Act. இது ரெண்டோட ப்ரொவிஷன்ஸுக்கு கீழேயும் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அதோடைய ஃபங்க்ஷன் இங்கே பேசுறது. த என்ஜிடி ப்ரொவைட்ஸ் என்விரான்மெண்டல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் reducing the burden of litigation in the high courts, whereas CPCB promotes the cleanliness of streams and wells. Water aims to improve the quality of air in the country. Yes, ரெண்டுமே ப்ரொவிஷன்ஸ் கரெக்ட், பட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பற்றி சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் 2 ஒன்லி. பட் போத் கவர்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் EPA ஆக்ட். இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 1986. ஓகேவா? In India, extended producer responsibility was introduced as an important feature. First introduce பண்ணப்பட்டது எது? E-waste management rules of 2011. இதெல்லாம் தான் first கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேவா? As per solid waste management rules 2016, in India, which one of the following statements is correct? Waste generator has to segregate waste into 5 categories. 5 categories கிடையாது, 3 categories. என்னது? biodegradable, non-biodegradable and hazardous. இந்த மாதிரி 3 கேட்டகரியா தான் பிரிக்கணும்ன்றத சொல்லியிருக்கு. The rules are applicable to notified urban local bodies, notified towns and all industrial townships only அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ரூரல் ஏரியாஸ்க்கு இது அப்ளிகபிள் தான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. The rules provide for exact and elaborate criteria for the identification of sites for landfills and waste processing facilities. Yes, எந்தெந்த கேட்டகரி ஆஃப் வேஸ்ட்டுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கணும், எந்த மாதிரியான இடத்துல அதை லேண்ட்ஃபில் பண்ணணும்ட்டு ஸ்பெசிஃபிக்கான கிரைட்டீரியாஸ் வில் பி தேர். அப்படி இருந்தால் தானே அது ப்ராப்பரான ரூல்ஸாக இருக்கும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். Fourth statement பாருங்க. It is mandatory on the part of the waste generator that the waste generator in one district cannot be moved to another district. இப்படிலாம் கிடையாது. ஓகேவா? அந்த ப்ராப்பரான ப்ராசஸிங் மெக்கானிசம்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேண்டேட்ரி கிடையாது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி. ஓகேவா? Then which of the following best describes the aim of the Green India Mission? Green India Mission என்ன சொல்லியிருக்காங்க?
incorporating environmental benefits and cost into the union and state budgets, thereby implementing the green accounting. Green accounting என்ற கான்செப்ட்டுக்கு green India மிஷன்ஸ்க்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. launching the second green revolution. green என்ற வார்த்தையை வச்சு குழப்பிருக்காங்க. launching the second green revolution to enhance agricultural output so as to ensure food security to one and all in the future. green revolutionக்கு எதுக்கும் சம்பந்தமே கிடையாது. green India is nothing but enhancing the green cover of India. அப்படின்னா என்னது? restoring and enhancing forest cover and responding to climate change by a combination of adaptation and mitigation measures. yes, இதுதான் objective, இதுதான் எய்ம். ஓகேவா? ஸோ இது பிரகாரம் வரது தான் கிரீன் கிரெடிட்ஸ். இதன் மூலியமா எய்ம் பண்றது தான் கிரீன் கிரெடிட்ஸ். ஓகேவா? இதுக்கும் மற்றதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி 3 ஒன்லி. தென் which of the following statements about green credit initiatives is are correct? அதோட கண்டினியூவேஷனா? it is a response to the challenge of climate change. yes, கண்டிப்பா. it promotes plantations on wastelands and river catchment areas. கண்டிப்பா, definitely. it is a scheme of the government of India to replace the kerosene oil with solar power used by the rural power. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. it is associated with focusing on green cover மட்டும். அதன் மூலமா அது மூலமா கெயின் பண்றது தான் green credits. அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन என்னது? ஆப்ஷன் பி 1 and 2 only. ஸோ இது ரிலேட்டடா ரெண்டுமே வந்துருச்சு. கிரீன் கிரெடிட்டும் வந்துருச்சு, கிரீன் இந்தியா மிஷனும் வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் தான் டார்கெட்ஸ். எதாவது இந்தியாஸ் கிளைமேட் டார்கெட்ஸ், எதாவது ரிடக்ஷன் ஆஃப் 33 to 35% இன் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இன்டென்சிட்டி பை 2030. எஸ், இதுவும் நம்மளுடைய டார்கெட்ஸ்ல ஒண்ணுதான். பட் இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் பஞ்சாமிரத். இன்க்ரீஸ் இன் நான் ஃபாசில் ஃபியூவல் எனர்ஜி கெப்பாசிட்டி டு 500 gigawatts. எஸ், இதுவும் சொல்லியிருக்கு. அச்சீவிங் நெட் ஜீரோ எமிஷன்ஸ் பை தி இயர் ஆஃப் 2070. இது மூணுமே இந்தியாவுடைய கிளைமேட் டார்கெட்ஸ் தான். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி 1, 2, 1, 3. ஓகேவா? then which one of the following ministries implements the Cartagena protocol on biosafety? biosafety என்னது? living modified organismத்தினால ஏற்படக்கூடிய நெகட்டிவ்ஸை அட்ரஸ் பண்றதுக்காக இருக்கக்கூடிய பயோசேஃப்டி புரோட்டோகால் தான் கார்டிஜனா புரோட்டோகால். அப்ப அந்த கார்டிஜனா புரோட்டோகால இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மினிஸ்ட்ரியா எதுதான் இருக்கும்? மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இது இப்போ அப்கிரேட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய நேம். ஹவு டஸ் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி ஹெல்ப் இன் ப்ரொடெக்டிங் தி இந்தியன் அக்ரிகல்ச்சர்னு கேட்டிருக்காங்க. எஸ், என்பிஏ செக்ஸ் தி பயோபைரசி அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் தி இண்டிஜினஸ் அண்ட் ட்ரெடிஷனல் ஜெனட்டிக் ரிசோர்சஸ். டெஃபினட்டா கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? NBA directly monitors and supervise the scientific research on genetic modification of crops. Authority is related to prevention of biopiracy தானே தவிர it does not have any reference to scientific research. இந்த scientific research and genetic modification மானிட்டர் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி என்னது? GEAC, Genetic Engineering Appraisal Committee. இதுதானே தவிர it is not the function of the National Biodiversity Authority. இப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அப்ளிகேஷன் ஃபார் தி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ரிலேட்டட் டு தி ரிசோர்சஸ் ஜெனட்டிக் ஆர் பயாலஜிக்கல் cannot be made without the approval of NBA. இதுதான் ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வராது, மீதி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி 1 and 3 only. Then consider the following statement. ரீசெண்டாக கேட்டது. In India, biodiversity management committees are key to the realization of the objectives of Nagoya Protocol. Yes, access and benefit sharing. Biodiversity management committees are part of local body. First statement is correct. The Biodiversity Management Committee have important functions in determining access and benefit sharing, including the power to levy fees and access of biological resources within its jurisdiction. Yes, அதே சமயத்துல it is also maintaining the people's biodiversity register. அதே மாதிரி its chairman, it is an elected body, ரைட்டா?
அதே மாதிரி it has a jurisdiction by maintaining the local biodiversity fund. ஓகேவா? so answer for this question என்னது? ரெண்டுமே correct. answer for this question is both 1 and 2. then the Ramsar Convention is an intergovernmental treaty which provides the framework for national action and international cooperation for the conservation of water. Wetland. Option C, wetland. Then India is a party to the Ramsar Convention and has declared many areas as Ramsar sites. Which of the following statements best describes as to how we should maintain these sites in the context of this convention? எப்படி மெயின்டைன் பண்ணணும்? Keep all these sites completely inaccessible னு கொடுத்திருக்காங்க. அதுவும் தப்பு. Conserve all these sites through enhanced approach and permit tourism and recreation only னு கொடுத்திருக்காங்க. அதுவும் தப்பு. Conserve all these sites through ecosystem approach for a period without any exploitation with a specific criteria and a specific period for each site and allow sustainable use of them by future generation. Specific period, specific criteria எல்லாம் கிடையாது. Everything has a same criteria which has to be protected through the ecosystem approach. Conserve all these systems through ecosystem approach and allow the simultaneous and sustainable usages. Restrictions எதுவும் கிடையாது. பட் அது சஸ்டைனபிளா ப்ரொடெக்ஷனை அஃபெக்ட் பண்ணாத வகையில் இருக்கணும். ஓகேவா? Under the Ramsar Convention, it is mandatory on the part of the government of India to protect and conserve all the wetlands in the territory of India. அப்படிலாம் கிடையாது. mandatory provision கிடையாது. அதே சமயத்தில் all the wetlandsம் கிடையாது. those wetlands which needs to be taken care of மட்டும்தான் ராம்சர் சைட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. The wetland conservation and management rules were framed by the government of India based on the recommendations of Ramsar Convention லாம் கிடையாது. These rules were framed under the Environmental Protection Act for the protection of wetlands and தானே தவிர recommendations of Ramsar Conventionக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. The wetland conservation and management rules also encompasses the drainage area or catchment regions of the wetlands as determined by the authority. Yes, development definite. The answer for this question is option C, 3 only. Okay, wow. Then recently, the Ministry of Environment, Forest and Climate Change has submitted 3 nominations from India for wetland city accreditation under the Ramsar Convention on Wetlands. Which one among the following cities is not one among them? எது? இந்தோர், போபால், உதய்பூர் மூணுமே உண்டு. எது மட்டும் தான் கிடையாது? ஜோத்பூர் மட்டும் தான் கிடையாது. ஜோத்பூர் தான் இந்த அக்ரெடேஷன்ஸ்க்காக நாமினேட் பண்ணப்பட்ட சிட்டியில ஒன்று கிடையாது. மீதி மூணுமே உண்டு. Then which of the following were added in Ramsar site in the year of 2025? ஏது? சக்கரக்கோட்டை பேர்ட் சாங்சுரியும் உத்வா லேக்கும் தான். ருத்ரசாகர் லேக்கும் கிடையாது. பாக்கிரா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸும் கிடையாது. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி, 1 and 2 only. Then which of the following pairs are not correctly matched? கொல்லேரு லேக் தெலங்கானால கொல்லேரு லேக்ல கிருஷ்ணா கோதாவரி டைரக்டா பாஸ் ஆகுதான்னு யூபிஎஸ்சி 2-3 தடவை கேட்டிருந்தாங்க. இது எந்தது? ஆந்திரா. ஓகேவா? சத்கோஷியா டைகர் ரிசர்வ் எங்க? நம்மளோட ஒடிசால தான் இருக்கு. காஞ்ச்லி லேக் இன் பஞ்சாப். பாலா வெட்லாண்ட் இன் மிசோரம். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? 1 மட்டும்தான். தப்பான பேர், நாட் கரெக்ட்லி மேட்ச்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? தென் which one of the following pairs of Ramsar sites and states is not correctly matched? கிஜாடியா பேர்ட்ஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் குஜராத் கரெக்ட். ருத்ரசாகர் லேக் ஏற்கனவே கேட்டிருந்தாங்கன்னா திரிபுரா கரெக்ட். ஹைதர்பூர் வெட்லாண்ட் இன் உத்தரப்பிரதேஷும் கரெக்ட். பாக்கிரா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் ஏற்கனவே கேட்டிருந்தாங்களா? இட் இஸ் பார்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் தான். இதுவும் உத்தரப்பிரதேஷ் தான், சிக்கிம் கிடையாது. ஓகேவா? ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி. ஏன்னா நாட் கேட்டிருக்காங்க, நாட் கரெக்ட்லி மேட்ச்டு. Which of the following Ramsar wetland sites is not situated in any of the union territories of India? இது பாயிண்ட் கலிமோர் வைல்ட் லைஃப் அண்ட் பேர்ட் சாங்சுரி எங்க? தமிழ்நாட்டில் இருக்கு. இது எங்க? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. சோமரீரி லேக்கு லடாக்ல இருக்கு. உலார் லேக்கு எங்க? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஜீலம் ரிவர் வழியா ஃப்ளோ ஆகுது.
அப்போ நாட் அ யூனியன் டெரிட்டரினா என்னது? ஆப்ஷன் பி மட்டும்தான். மீது எல்லாமே யூனியன் டெரிட்டரி தான். ஓகேவா? ஸோ இப்படி ராம்சார் சைட்ஸை பற்றியும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதோட இந்த செஷன் வந்து நமக்கு முடிவுக்கு வருது. அதே சமயத்தில் ஜாகிரஃபியும் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம், என்விரான்மெண்ட்டும் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஸோ இந்த 4 வீடியோஸில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸையும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக பார்த்துக்கோங்க. இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட்டில் லாஸ்ட் 1 இயரில் இருக்கக்கூடிய எந்த கரண்ட் அஃபேர்ஸ் விஷயங்கள் இருந்தாலும் அதையும் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஏரியாஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை ப்ராப்பரான வேலை ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.